கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். நம்முடைய ஆண்டவருடைய அகராதியிலே சும்மா விளையாட்டுக்கு, நேரப்போக்குக்கு, ஏதோ டைம் பாஸிங்க்கு அப்படி வார்த்தைக்கு இடமே இல்லை. பார்த்துக்கிட்டுங்க, நம்ம தான் நேரம் போகலேமோ டைம் பாஸிங் சொல்லுவோம், சும்மான்னு சொல்லுவோம். தேவனுடைய அகராதியில் அந்த வார்த்தைக்கு இடமே. எதை செய்தாலும் அது பின்னணியிலே ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் செய்வார். ஒரு பெரிய திட்டமும் ஒரு தீர்மானமும் ஆண்டவருடைய அனாதி உடைய மனதில் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். இந்த முகாமை குறித்தும் ஆண்டுடைய இருதயத்திலே ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய தீர்மானம், நோக்கம் இருக்கிறபடியால் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் அந்த பிறகு சொன்ன மாதிரி தேவ சித்தம் இல்லாமல் உள்ள வரவே முடியாது. பார்த்துக்கிடுங்க, உங்கள் மேலே எத்தனையோ பேர் அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் உங்கள் மேலே ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருந்தபடியினாலே உங்களை இங்கே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதை கொண்டு வந்த நோக்கத்தை நிச்சயமே ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், இன்னும் நிறைவேற்றப் போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அநேகர் யோசிப்பீங்க, மனுஷரை பிடிக்கணுங்கிறீங்க, எங்கள் வீட்டு கோழியை எங்களால் பிடிக்க முடியலையா, பைப்பில் வர தண்ணியை பிடிச்சி தொட்டில் ஊற்ற முடியல, நீங்கள் மனுஷரை பிடிக்கணுங்கிறீங்க. இதில் வேறு என்ன சொல்கிறீங்க, ஊழியர் பயிற்சி முகாம்னு சொல்கிறீங்க. எனக்கு சம்பந்தமே இல்லை, ஊழியத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதே பெரும்பாடாக இருக்குது, நேரமே கிடைக்கல. அப்படி நீங்கள் பலவாறு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். பிரதர் சொன்ன ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. பார்த்துக்கிடுங்க, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே முடியாட்டியும் இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுத்தல் மிக முக்கியம். பார்த்துக்கிடுங்க, நீ வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரல. சபை சரித்திரத்தை பார்த்தாலும் எங்களை பார்த்தாலும் பெரிய பெரிய ஆட்கள் நாங்கள் இல்லை. பார்த்துக்கிடுங்க, ஒரு நாள் ஆண்டவர் எங்களை பார்த்தாரு, ஒரு நாள் ஒரு கண்கள் பட்டது. ஆண்டவரே இதோ அடியன் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் சொன்னார், இனி பரவாயில்லப்பா வாப்பான்னுட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். எனவே இந்த வேலையில் மிகுந்த ஒரு எண்ணத்தோடு சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் பலவிதமான எண்ணங்களோடு கூட இருந்தாலும் கூட எனக்கு ஊழியத்தை பற்றி சம்மந்தமே இல்லை பிரதர், அதையும் பிடிக்க முடியாது, ஆத்துமாதாயம் அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது பிரதர்ன்னு சொல்லி இருந்தாலும் கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு உங்களுக்குரிய ஆத்துமாக்கள் தேடி வரும். ஆண்டவரே கொண்டு வருவார். ஊழியம் அவருடையது, ஆத்துமாக்கள் அவருடையது. நான் ரெடி ஆண்டவரே, நான் ஆயத்த ஆண்டவரேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வருவார். 120 பேர் எலும்பி நின்னாங்க, 120 பேர் ஜெபம் பண்ணாங்க, 11 பேரோட எலும்பி பேர் நிற்கும் போது எங்கே தேடி போகலை. பார்த்துக்கிடுங்க, 3000 பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்தாங்க, 4000 பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்தாங்க, 5000 பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்தாங்க. சபையில் அனுதினமும் ஆண்டவர் சேர்த்து கொண்டே வந்தார். ஆண்டவருடைய ராட்சிய கட்டுமான பணியில் ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு கொடுத்தா போதும். பார்த்துக்கிடுங்க, ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்படியே தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து கர்த்தருக்கு தோத்திரம் முடிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? நீங்கள் முறைக்கிறத பார்த்தா நீ பிரசங்க யாருன்னா பிரசங்கம் பண்ணணும், நாங்கள் கேட்கணும், கேட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நீ கொஸ்டின்லாம் கேட்குறீங்களா? என்னய்யா, எனக்கு டீச்சராக போகணும் ரொம்ப ஆசை. பார்த்துக்கிடுங்க, சரிதானா? டீச்சராக போக முடியல, இன்ஜினியராக போயிட்டேன். ஆண்டவர் தேவ சித்தத்தின்படி வேறு மாதிரி சுற்றி அடித்து எடுத்து இங்கே நிற்கணுன்னு இருக்கோம். கர்த்தருக்கு தோத்திரம். டீச்சராக போக முடியாத ஒரு வாய்ப்பு கிடைக்கல. டீச்சர் மாதிரி கேள்வி கேட்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால இப்போ உங்கள்கிட்ட கேட்டு தீர்த்துக்கிறது. அல்லேலூயா. அதான் முதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன கேள்வி தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கைனா மதியம் சிக்கன் சாப்பாடு தானே போட்டாங்க, ஃபாஸ்டிங் கிடையாதுல்ல. சத்தமாக பேசுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன பிரதர்? கனி கொடுக்கிறதா? அவருக்கு பயந்து இருக்கிறது, ரைட்டு. பாவத்திற்கு விலகி இருக்கிறது. சும்மா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க் போட்டுங்க, பிரைஸ்லாம் கொடுக்க போகிறது இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை சரி. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, இப்போ எப்படி ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குனாக்கும், ஏதோ பயில் வாசிக்கிறது,
ஏதோ ஜெபம் பண்ணுறது, ஏதோ ஆராதனைக்கு போகிறது, ஏதோ காணிக்கை கொடுக்கறது, ஏதோ ஊழியம் செய்கிறது, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்னன்னா ஆண்டவரோடு கூட இருப்பதும் அவர் சொல்லுவதை செய்வதும் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. விளங்குதா? விளங்குனாதான் நீங்கள் விளங்குவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னா ஆண்டவரோடு கூட இருப்பதும் ஆண்டவர் சொல்லுவதை செய்வதும். அப்போ பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்றது, ஆராதனைக்கு போறது, காணி கொடுக்கிறது, இதெல்லாம் என்னையா? இது எல்லாம் அதுக்கு நேரம் நடத்தணும். பார்த்துக்கிடுங்க, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சார் அதான் நம்ம டெய்லி 3 நேரம் சாப்பிட்றோம். 3 நேரம் சாப்பிட்டு ஒரு பாடம் தள்ளாடியானதான் பிரோஜனம் உண்டா? சாப்பிட என்ன செய்யணும்? ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஆராதனைக்கு போகிறோம், பிரசங்கம் கேட்குறோன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளான மனிதர்கள் பலனை கொடுத்து 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 ஆண்டவரோடு இருக்க வைக்கணும். ஆண்டவர் சொல்வதை செய்ய வைக்க வேண்டும். சுருக்கமாக இதுதான். நீ கண்டதையும் பேச வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்னன்னா ஆண்டவரோடு கூட ஒரு மனிதன் இருக்க வேண்டும், அவர் சொல்வதை செய்ய வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அது முழு நேரம் 10 நேரம் அப்படி கிடப்பாது. எல்லா தேவனுடைய பிள்ளையுமே விழுந்த கடமை என்னன்னா ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும், ஆண்டவர் சொல்வதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு, மகிமையான வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டும் உங்களுக்குள்ளும் பெரிய மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு தோத்திரம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி. அல்லேலூயா. க்ளோரி டு காட். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இருந்த வண்ணமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஒரு மகிமை நம்மை மூடி இருக்கிறது, ஒரு தேவ பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அந்த மகிமையை உணர்ந்தவர்களாக, அல்லேலூயா, தேவன் அசைவாடுவதை உணர்ந்தவர்களாக என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னோடு பேசும் இயேசுவே, உம் குரல் கேட்க ஆசையே. என்னோடு பேசும் இயேசுவே, உம் குரல் கேட்க ஆசையே. தேனிலும் இனிமை உமது வசனம், தெளித்தேனிலும் அது மதுரமே. தேனிலும் இனிமை உமது வசனம், தெளித்தேனிலும் அது மதுரமே. உம் குரல் கேட்க ஆனந்தம், உம் குரல் கேட்க பேரின்பம். உம் வார்த்தை கேட்க ஆனந்தம், உம் குரல் கேட்க பேரின்பம். என்னோடு பேசும் இயேசுவே, உம் குரல் கேட்க ஆசையே. அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை இரவு வேலைக்காக உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவருக்காக தோத்திரம். காலையில் இருந்து எங்களுக்குள் நீர் கிரியை செய்து கொண்டு வருகிறீர், உமக்கு தோத்திரம். இப்பொழுதும் நீர் பேசி நீர் கிரியை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு மாறான தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய கருத்து வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 17. மார்க்கு 1:17. நான் வாசிக்கிட்டா? இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த நாளின் வேளையில், இந்த நேரத்திலே இயேசுவின் பின்னே செல்வதும் மனுஷரை பிடிப்பதும் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி கிரியை செய்வாராக. கர்த்தருக்கு தோத்திரம்.
நான் வாசித்த அந்த கருத்து வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். கர்த்தருக்கு தோத்திரம். அந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, இயேசு அவர்களை நோக்கி. எவர்களை நோக்கி என்று பார்ப்போம் என்றால் 1:16 வாசிப்போம் என்றால், மீன் பிடிக்கிறவர்களான சீமோனையும் அவன் சகோதரனாகிய அந்திரேவையும் பார்த்துதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் பின்னே நீங்கள் வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 2 பகுதியை நாம் பார்க்கிறோம். கவனிக்கிறீங்களா? 2 பகுதியை பார்க்கிறோம். ஒன்று, என் பின்னே வாருங்கள். 2வது, மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஒன்று, என் பின்னே வாருங்கள், முதல் பகுதி. 2வது பகுதி, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். 2வது பகுதியை காட்டிலும் முதல் பகுதி முக்கியம். 2ஆம் பகுதி அல்ல முக்கியம், முதல் பகுதி முக்கியம். மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்பது முக்கியமான வார்த்தை அல்ல, முக்கியமான பகுதி அல்ல. அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறாரே, என் பின்னே வாருங்கள், என் பின்னே நீங்கள் வாருங்கள். இந்த வசனத்தில் 2 பகுதியிலே மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், 2வது உள்ள பகுதி அல்ல, முதலாவது உள்ள பகுதி, என் பின்னே நீங்கள் வாருங்கள். இயேசுவின் பின்னே செல்லுகிற அனுபவம் முக்கியம். அப்படி அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நாம் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றப்படுவோம். முதல் பகுதி முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மனுஷரை பிடிப்பது என்பது என்ன? மனுஷரை பிடிப்பது என்பது ஊழியம். மனுஷரை பிடிப்பவன் ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. மனுஷரை பிடிப்பது என்பது ஊழியம், மனுஷரை பிடிப்பவன் ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். கர்த்தருக்கு தோத்திரம். ஊழியம் 2வது, இயேசுவின் பின்னே செல்வதுதான் முதலாவது. ஊழியம் செய்கிறவங்களுக்கு பரலோகம் கிடையாது, இயேசுவின் பின்னே போறவங்களுக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு. மனுஷர்களாக பிடிக்கப்படுவது முக்கியம் அல்ல, அது நடக்கும் பிரதர். ஆனால் முதலாவது பகுதி என்னவென்று சொன்னால், அவருக்கு பின்னாக செல்வது. கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுவின் பின்னாக செல்வது மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசுவின் பின்னாக ஒரு மனிதன் செல்லும் பொழுதுதான் அவன் பரலோகத்திற்கு போக முடியும். அதோடு இந்த பூமியிலே வாழும்போது அந்த மனிதனை கர்த்தர் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுகிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறோம், நிறைய ஊழியங்கள் இருக்குது. மனுஷர் பிடிக்கப்படுறாங்களா? ஹலோ, இல்லை. பார்த்துக்கிட்டுங்க, இன்னைக்கு ஊழியத்துக்கும் பஞ்சம் கிடையாது, ஊழியக்காரங்களுக்கும் பஞ்சம் கிடையாது. எங்களுக்கு பஞ்சமே இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். பதன்னு இருக்கிறோம், நிறைய இருக்கிறோம். பார்த்துக்கிட்டுங்க, ஊழியங்களும் பத நிறைய கணக்கு. பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் மனுஷரை பிடிக்கிறது தான் இல்லவே. ஏன் அப்படின்னா, முதலாவது செய்ய வேண்டியதை செய்யவில்லை. கர்த்தரை இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் இல்லாதபடி ஊழியம் நடைபெறுகிறபடியினாலே மனிதர்கள் அங்கே பிடிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றவில்லை, இயேசுவை பின்பற்றாத, இயேசுவுக்கு பின் செல்லாத ஊழியங்கள் விளைவு என்ன தெரியுமா? அநேக லட்சங்கள் செலவழித்து பேரின்ப பெருவிழாக்கள், அநேக லட்சங்கள் செலவழித்த அற்புத பெருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. அங்கே நடக்கிறது என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? கூட்ட முடிவில் சாட்சி என்ன சொன்னாங்க இல்லையா? இடுப்பு வலி போச்சு, கழுத்து வலி போச்சு, தலைவலி. உண்மையிலே சொல்ல போனால் இந்த கூட்டங்கள் வியாதிகள் சுகமாவதற்காக நடத்தப்படவில்லை. விளங்கலையா? விளங்கணும். பார்த்துக்கிடுங்க. தேவனுடைய பிள்ளைகள் இப்போ சிந்திக்கிறதே கிடையாது.
ஆட்டு மாதிரி பின்னாலே செம்மறி மாதிரி பின்னாலே போய்கிட்டு இருக்கிறது. ஏதோ ஒன்று கிடைச்சா பின்னால் போய்கிட்டே சிந்திக்கணும். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். வியாதிகள் சுகமாகுவதற்காக இந்த கூட்டங்கள் நடத்தப்படவில்லை. வியாதிகள் சுகமாவதற்கு ஆஸ்பத்திரி இருக்கு. கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப இந்த கூட்டங்கள் ஏன் நடத்தப்படுதுன்னா மனிதர்களை பிடிக்கும்படியாக. மனிதர்களை பிடிப்பதற்கு இந்த வியாதியோ ஒரு காரியத்தையோ ஆண்டவர் ஒரு கொலைய மாதிரி காட்டி பிடிக்க பார்க்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப இந்த கூட்டங்களின் நோக்கம் என்னவென்று சொன்னால் மனிதர்களை பிடிக்கும்படியாக. கர்த்தருக்கு தோத்திரம். ஆனா மனுஷரை பிடிக்கிறோமா? கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு சுற்றி உள்ள சபைகளெல்லாம் போய் சர்வே எடுத்தோம்னா ஒரு ஆத்மாவோட புதுசாக கிடையாது. பார்த்துக்கிடுங்க. நியூ அப்பாயின்மெண்ட் இருக்காது, பட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். விளங்கலையா? நோ நியூ அப்பாயின்மெண்ட் பட் டிரான்ஸ்ஃபர். இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து இங்கே மாறி மாறி வந்திருப்பாங்களே தவிர நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா சேலம் நடக்கும் கூட்டங்கள்லாம் முடிஞ்ச ஒருபாடு பக்க சபையில் விசாரிச்சு பாருங்களா, ஏதாவது புதுசாக ஆத்மா ஒரு ஆத்மா ஒரு சபைக்கு புதுசாக வந்திருக்காது. பார்த்துக்கிடுங்க. எல்லாம் வந்திருப்பாங்க, எல்லாரும் போயிருப்பாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. அப்போ எவ்வளவோ பெரிய கூட்டங்கள் நடந்தாலும் மனுஷரை பிடிக்க முடியல. பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு ஜபத்துக்கு பஞ்சமாக இருக்கா? ஏகப்பட்ட ஜபம். 7 hours 24 hours 8 hours 7 days பாகால்களின் ஜபம் பெருகி விட்டது. கர்த்தருக்கு தோத்திரம். ஜபம் சொன்னா பதில் வருமா வராதா? ஒன்று இல்லைன்னு வரணும், இல்லைன்னா ஆமான்னு வரணும், இல்லைன்னா காத்திருன்னு வரணும். பார்த்துக்கிடுங்க. பதிலே இல்லாத ஜபமே. ஆனால் கூடுறோம் ஜபிக்கிறோம், கூடுறோம் ஜபிக்கிறோம், கூடுறோம் ஜபிக்கிறோம். அதே ஜபகுறிப்பு, அதே ஜபகுறிப்பு, அதே ஜபகுறிப்பு போயிட்டு 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 வந்து 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 அதே ஜபகுறிப்பு மீண்டும் மீண்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டு கர்த்தருக்கு தோத்திரம். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆராதனை பயங்கரமாக இருக்கு. பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆராதனையில் தேவ சத்தம் இல்லை. ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுவதை கேட்க முடியவில்லை. வருகிற ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை. வருகிற ஜனங்களுக்குள்ளாக ஒரு மறுரூபமும் இல்லை. ஏன் தெரியுமா? இயேசுவை பின்பற்றாத ஊழியர்கள், இயேசுவை பின்பற்றாத ஊழியங்கள். ஒன்றாவது செய்யப்படவில்லை, இரண்டாவது செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இயேசுவை பின்பற்றவில்லை, ஆனால் ஊழியங்கள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுவை பின்பற்றாதபடி மற்ற ஊழியங்களையும் மற்ற ஊழியர்களையும் பின்பற்றி நடக்கிற காரியத்தினாலே விளைவு என்ன தெரியுமா? புதிய மனுஷர்களை பிடிக்க முடியவில்லை. பிடிக்கப்பட்ட மனுஷரிடத்திலே மறுரூபம் உண்டாகவில்லை. புதிதாக மனிதர்கள் பிடிக்கப்படுவதான ஊழியம், பிடிக்கப்பட்ட மனிதர்கள் மறுரூபமாக்கப்படுவதான ஊழியம். சபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? மறுரூபமாவதற்கு. ஒன்று சொல்லட்டுமா? நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். நான் அடிக்க சொல்ல பாருங்க, யார் எந்த ஆளையும் போ, நான் பரலோகத்துக்கு போனியா? விளங்கலையோ? விளங்கலையோ? நான் அடிக்கடி சொல்கிறது இப்போ அப்படி தான் பார்த்துக்கிட்டுங்க. நீ எந்தாலும் எங்கேயும் போ, சொன்னால் கேட்கலையே, எந்தாலும் போ, நான் பரலோகத்துக்கு போனியா? கர்த்தருக்கு தோத்திரம். நீ இயேசுவை பின்பற்றியோ பின்பற்றலையோ, நாம் இயேசுவை பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த எல்லைக்குள்ள கால் வச்சிருக்கிறது ஏன் தெரியுமா? நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும். நாம் இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை மனிதரை பிடிக்கிறவர்களாக மாற்றி தேவையான மனிதர்களையும் ஆண்டவரே நமக்கு தருவார். அனுபவத்தில் பார்த்துருக்கேன். பார்த்துக்கிடுங்க. ஆடி சாடி ஓடலாம் ஒன்றும் வேண்டியதில்லை. பார்த்துக்கிடுங்க. நீங்கள் பாட்டு இருங்க வரும். அதுக்கு போய் ஊழியம் செய்யக்கூடாதா? செய்யணும். பார்த்துக்கிட்டு செய்யக்கூடாதுங்கிறது இல்லை. அதுக்காக மண்டையை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியம் 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 மண்டையை உடைக்காதேங்க. நீ மண்டையை உடைக்கிறது அவர் பின்பற்றுவதற்கு மண்டையை உடைக்கணும். ஆண்டவர் பின்பற்றுவதற்கும் பிரியப்படுவதற்கும் மண்டையை உடைச்சு உடைச்சு அதில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னா மனிதரை கொடுப்பது ஆண்டவர். யோசேப்பு எப்படி எகிப்திற்கு அதிகாரியா வர வேண்டும் என்று அவன் யோசிக்கவே இல்லை. ஆண்டவரை பிரியப்படுத்த மட்டும்தான் யோசித்தான். அதிகாரியாய் கொண்டு போவதற்கு ஆண்டவர் யோசித்தார்.
தாவீது ராஜாவாய் மாறுவது என்று யோசிக்கவில்லை. அவன் ஆண்டவரை பிரியப்படுத்த தான் யோசித்தான். தாவீது எப்படி ராஜாவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கோலியாத்தையே ஆண்டவர் எழுப்பினார். கல்வாரிக்கு போய் எப்படி உயிரை கொடுக்கறதுன்னு ஆண்டவர் மண்டையை உடைக்கவே இல்லை. நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவரே செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆட்டோமேட்டிக் கல்வாரி நோக்கி போய்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிடுங்க. பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க. சண்டை கண்ட பக்கத்தில் ஒன்றும் இல்லையே. கர்த்தருக்கு தோத்திரம். நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க பிரதர். இயேசுவை பின்பற்றுங்க பிரதர். இயேசுவை பின்பற்றுங்க சிஸ்டர். இந்த இயேசுவை பின்பற்றுறது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அழைப்பு இல்லை. பார்த்துக்கிடுங்க, ஒரு பொதுவான அழைப்பு. பார்த்துக்கிடுங்க, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 12:26 சொல்லுகிறது, இயேசுவை பின்பற்றுவது ஒரு பொதுவான அழைப்பு. யோவான் 12:26 வாசிக்கும் போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் காணப்பட்டால் முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை பின்பற்ற வேண்டும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்க வாசித்தீங்கன்னாக்கும், ஒருவன் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று இருப்பானானால் அவன் என்னை பின்பற்றி வரட்டும். அப்போ ஊழியம் என்று சொன்னாலே மனுஷரை பிடிக்கிற ஒரு வாழ்க்கை, மனுஷரை பிடிக்கிற காரியம் என்று சொன்னாலே இயேசுவை பின்பற்றுகிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஊழியம்னு சொன்னாலே இயேசுவை பின்பற்றுகிறதான ஒரு காரியம், பின்பற்றுகிறதான ஒரு அனுபவம். மறந்துவிடக்கூடாது. நீங்க பவுல் சொல்றதை நீங்க பார்ப்போமா? 1 கொரிந்தியர் பவுல் என்ன சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 11:1 வாசித்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல. நல்லா கவனிங்க, ஒரு இடத்துலையும் பவுல் என்ன போல ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லவே. ஊழியம் நடக்கும் பிரதர். ஆத்மாவுக்காக ஜீவனை கொடுத்து ஒரு பரிதபிச்சுட்டு இருக்கிறார். நடக்கும், அது வாட்டுக்கு நடக்கும். பார்த்துக்கிடுங்க, பவுல் ஊழியம் செய்ய இப்படி அப்படி போ, அதெல்லாம் ஒன்று சொல்ல. பார்த்துக்கிடுங்க, என்ன அழைப்பு கொடுக்குறாருன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். இப்படி வார்த்தையை உச்சரிக்க கூடிய ஊழியர்களுக்காக என் ஆண்டவர் இருதயம் ஏங்கி நிற்கிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அல்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையுடைய ஊழியர்களை ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றுதல் என்ன பிரதர்? இயேசுவை பின்பற்றுதல் என்றால் என்ன? என் பின்னே வாருங்கள் அப்படின்னு அழைச்சாரே, அந்த அழைப்புக்கு அர்த்தம் என்ன? என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? என் பின்னால வாங்கங்கிறார், அப்படித்தானா? ஒருத்தையும் பின்னால வாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? எதுனா அப்போ என் பின்னால் வா அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்குரிய அந்த வார்த்தைக்கு என்னதான் அடையாளம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்ன அர்த்தம்ட்டு? என் பின்னே வாருங்கள்னு சொல்கிறாரு, அதாவது இயேசுவுக்கு பின் செல்லுதல் என்ன அர்த்தம் அப்படின்னு யோசித்திருக்கீங்களா? அப்போ இயேசுவுக்கு பின் செல்லுதல் என்பது இயேசுவை போல மாறுவதா? இயேசுவை போல சுபாவங்கள் மாறுவதா? அல்லது இயேசுவை போல குணம் மாறுவதா? அல்லது இயேசுவை போல வாழ்க்கை மாறுவதா? அல்லது இயேசுவை போல ஊழியம் செய்வதா? அல்லது நம்முடைய ஊழியம் மாறுவதா? இதா இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம்? இல்லை. பார்த்துக்கிடுங்க, இல்லை, பார்த்துக்கிடுங்க. அப்ப இயேசுவை பின்பற்றுதல் என்னன்னா, இயேசு என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுக்கு பின் செல்லுதல் என்பது அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி செல்லுவது. நன்றை கவனிக்க வேண்டும். அதாவது பிரசங்கம் புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, ஏன் அனுபவம்லாம் என்னன்னாக்கும், என்னை நோக்கி வந்துச்சுன்னா நான் இருக்கேன் ஆண்டவரே ஆமான்னு சொன்னால் அது புரியாமலே நடக்கும். பார்த்துக்கிட்டுங்க. அல்லேலூயா.
இப்போ சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப விளங்குமான்னு தெரியல. விளங்கும், கர்த்தருக்கு தோத்திரம். விளங்காமல் இருந்தாலும் ஆண்டவரே நான் தான் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் விளங்க வச்சிருவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ இயேசுவுக்கு பின் சொல்லுதெல்லாம் என்னையா? சுபாவம் மாறுவதா, குணம் மாறுவதா, அவரை போல ஊழியம் மாறுவதா, அல்லது என்ன மாறுறது? ஏன்னா இயேசுவை பின் செல்வது என்பது அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. நீங்கள் 1 பேதுரு 2:21 வாசிக்கும் போது 1 பேதுரு 2:21 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போடப்பட்டிருக்கிறது, இதற்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது என்ன? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வது, தொடர்ந்து செல்வது. அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாஸ்தவம் அப்படின்னா, கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார், எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஃபாலோ ஹிஸ் ஸ்டெப்ஸ். அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. அல்லேலூயா. சரி, அடிச்சுவடை பின்பற்றுறதுனா என்ன ஐயா? ஆனால் இங்கே பேசுறது மாதிரி வீட்டில் பேசினா சண்டையே. இங்கே வாய் மட்டும்தான் அசையும், வீட்டில் தான் சத்தமே வரும். அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை, நீங்களும் பரிசுத்த வாட்டிகள். அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்றால் என்ன? நான் தான் வாழ்க்கை கிடையாதுல. அடிச்சுவடை பின்பற்றுவது என்றால் எல்லாம் கவனிக்கலாம். 2 பேர் நடந்து போனா தரையில எத்தனை காலடி தடம் தெரியும்? இயேசுவை பின்பற்றுவது என்றால் 2 பேர் நடந்து போவோம், 2 காலடி தடம் மட்டும் தான் தெரியும். பார்த்துக்கிடுங்க. வாடே, இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். எத்தனை தெரியும்? 4 தெரியுமா? 6 தெரியுமா? எத்தனை பேர் நிற்கிறோம்? 2 பேர் தானே. அப்போ முழிச்சு தான் இருக்கிறீங்க. இடத்துக்கு தோத்துரும். எத்தனை தடம் தெரியும்? 4. ஆனால் இயேசுவை பின்பற்றுவது என்பது, அவர் முன்னால போனாருனாக்கும் நான் அவர் அடிச்சுவடிலே வச்சு போறது. பார்த்துக்கிடுங்க. அந்த அடிச்சுவடிலே வச்சு போறதுனால 2 பேர் நடந்து போனாலும் 4 காலடி தடம் அல்ல, 2 காலடி தடம். இதுதான் இயேசுவின் பின் செல்லுதல் அல்லது இயேசுவை பின்பற்றுதல் என்பது. இயேசுவுக்கு பின்னால போறது கஷ்டமா ஈஸியா? அதாவது இயேசுவோட போறது ரொம்ப ஈஸி. பார்த்துக்கிடுங்க, சரிதானா? போயிடலாம். ஆனால் அந்த ஒருத்தர் அடிச்சோட பார்த்து போறது கஷ்டம். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ 2 பேர் ஜாலியாக போட பேசிக்கிட்டே போயிடலாம். அவர் தடத்து மேலே ஏன் காலை வச்சு இப்படி வைப்பார், அப்படி வைப்பார், இப்படி வைப்பார், அவருக்கு தடத்து மேலே ஏன் காலை வச்சு போறதுங்கிறது கடினமான காரியம். பார்த்துக்கிடுங்க. இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுவது கஷ்டம்தான். பார்த்துக்கிடுங்க. ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் எளிதாய் மாற்றி விடுவார். எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. பார்த்துக்கிடுங்க. காலையிலே எழும்பி சோறு பொங்கி குழம்பு வைக்கிறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டமா ஈஸியா? உண்மையிலே கஷ்டம் தானே. ஆனால் செய்வீங்களா செய்யலையா? எப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்க? அவ்வளோதான். வாழ்க்கை பட்டாச்சின்னு சோத்த பொங்கிதான், குழம்பு பொங்கிதான் வச்சுதான் ஆகணும். என்னத்தான் போடுப்பா போல தலையில் உள்ள உறவு தலையை விட்டாச்சு, அடிபட்டு தான் ஆகணும்னு சொல்கிறது மாதிரி. அவ்வளோதான். அதே மாதிரி தான் பின்பற்ற நீங்கள் ஆரம்பித்து ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னாக்கும் நீங்கள் கஷ்டமாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டு பார்க்காம குழம்பு வைக்கிறீங்களா? அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. பார்த்தீங்களா? கஷ்டமாக இருந்தாலும் குழம்பு வைக்கும் போது கையை ஊற்றி முதல்ல குடிக்கிறோம். அப்படி தானே? நீங்கள் குடிச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கர்த்தருக்கு தோத்துறோம். நீங்கள் குடிச்சு டேஸ்ட்லாம் பார்த்து வயிற்றை நிறைச்சி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கர்த்தருக்கு தோத்துறோம்.
அல்லேலூயா. அப்ப கஷ்டமா தெரிஞ்சாலும் என்ன செய்யறாங்க தெரியுமா? காலையிலும் என்ன குழம்பு வைக்க, என்ன சோறு பொங்க, என்ன கூட்டு வைக்க, இப்படிலாம் மண்டையை உடைச்சு ஒன்று வச்சு விட்டு டேஸ்டா பார்த்து வச்சு கொடுக்கறது மாதிரி இயேசுவை பின்பற்றுவது கடினமா இருந்தாலும், அப்படி அடிச்சுவடியிலே வைத்து நடப்பது கடினமா இருந்தாலும் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் மாற்றி கொடுக்கிறார். இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுவது அல்லது இயேசுவை பின்பற்றுவது சில காரியங்கள் பொதுவானதாக இருக்கலாம், சில காரியங்கள் தனிப்பட்டவைகளாக இருக்கும். நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று சில வழியை வைத்திருப்பார், நமக்கென்று சில பாதையை வைத்திருப்பார், அது தனிப்பட்ட முறையாக இருக்கும். சில காரியங்கள் பொதுவான காரியங்கள். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த நாளிலே 3 காரியங்களை சொல்ல போகிறேன். இயேசுவை பின்பற்றுகிற 3 காரியங்கள் மாத்திரம் சொல்ல போகிறேன். இயேசுவை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிற 3 காரியங்களை சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஐயா 3+3 எப்பயா முடிப்பீங்க? நீங்க வேன் எடுத்துட்டு போகவே முடியாது. கர்த்தருக்கு தோத்திரம். நீ எப்படி இங்கே இருந்துதான் ஆகணும். கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு எத்தனை மணி வரைக்கும் டைம் கொடுத்தா? 7:30. 7:30 வரைக்கும் கொடுத்துருக்கிறப்பல அது வரைக்கும் வண்டி ஓடாதுன்னு நினைக்கிறேன். ஓடுற வரைக்கும் ஓட்டி முடிச்சிடுவோம். கர்த்தருக்கு தோத்திரம். கவனிங்க நல்லவங்க கவனிங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு 3 காரியங்களையும், இயேசுவின் அடிச்சுவடை வைத்து போகக்கூடிய ஒரு 3 காரியங்களையும், இயேசுவை பின்பற்ற தடையாக இருக்கிற ஒரு 3 காரியங்களையும் நான் உங்க மத்தியில் சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், எல்லாமே தெரிஞ்ச காரியம்தான், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச காரியம்தான், ஏற்கனவே கேட்ட பிரசங்கமாக இருக்கும், நீங்களும் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு, ரிமைண்டர். ஞாபகப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவர். உங்களுக்குள்ள கடக்கிற காரியத்தை ஞாபகப்படுத்த பவுல் சொல்றாரு, எழுதினவைகளையே எழுத எனக்கு ஒண்ணுமே வருத்தம் இல்லப்பா அப்படிங்கிறாரு. பேதுரு சொல்றாரு, நான் சொல்றேன் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிடுங்க. சொன்னதே சொல்றது பேதுருக்கு வருத்தம் கிடையாது, பவுலுக்கு வருத்தம் கிடையாது, ஆண்டவருக்கு வருத்தம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கும் வரை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு தோத்திரம். 3 காரியங்களை சொல்ல போகிறேன். கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய 3 காரியங்கள். நீங்கள் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா? 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு தோத்திரம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருக்கு தோத்திரம். எதற்காக என்று சொல்லி பார்ப்போம் என்றால், அதே 1 பேதுரு எதற்காக என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இதற்காகவும் அழைக்கப்பட்டீர்கள் சொல்லி போடப்பட்டிருக்கிறதே, எதற்காக என்று பார்ப்போம் என்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நீங்கள் 18 இருந்து 20 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். அதில் நீங்க ஒருத்தர் வாசிங்களா? 12 வாசிங்களா ஒருத்தர்? நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்கும். கர்த்தருக்கு தோத்திரம். நான் வாசித்த இந்த பகுதியிலே ஒரு அடிச்சுவட்டை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்காக சொல்லி சொன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் முதல் அடிச்சுவடு என்னவென்று சொன்னால், நீங்க இந்த வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நன்மை செய்து பாடுபடுவது. நம்பர் 1. 3 காரியம் சொல்றேன்னு சொன்னேன். முதல் காரியம் நன்மை செய்து பாடுபடுவது. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருக்கு தோத்திரம். நல்லா நீங்க கவனிக்கணும். பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் மாத்திரமல்ல, மற்ற எந்த இடத்திலுமே நன்மை செய்து ஒரு பாடு அனுபவிப்பதை யாருமே அதாவது ஒரு தீமை வருதுன்னா விலகி போக தான் விரும்புவாங்களே தவிர,
ஒருத்தனுக்கு நன்மை செய்து அதனால ஒரு பிரச்சனை சந்திக்கிறோம், ஒரு பாடுகளை சந்திக்கிறோம், ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோங்கிறத ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாருமே விரும்புறதில்லை. பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? ஊழியத்துக்கு போகிறோம், திடீர்னு போலீஸ்காரர் வர்றாரு, திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறாரு, திடீர்னு ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாரு. வாட்ஸ்அப்பில் போடாமல் எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்கள். உடனே வாட்ஸ்அப்பில் போட்டு ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஐயோ, ஒருத்தர் உள்ளதுக்கு போட்டாங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. கொஞ்சம் எங்கள் அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு கூட தான் மொத்தமாக தூக்கி அள்ளி போட்டிருப்பாங்க. அள்ளி போட்டு படத்தெல்லாம் காய்ச்சி ரத்தத்தை காட்டி எடுத்து வாங்கி அடிச்சிட்டாங்க. கொள்ளுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படியே ஒரு மாதிரி திகைச்சு நிற்பார். பார்த்துக்கிடுங்க. நேற்று ராத்திரி எழுப்புதல் வேணும்னு கேட்டான், இன்னைக்கு எழுப்புதலை கொடுத்துருக்குறேன், திரும்ப இன்னைக்கு எழுப்புதல் நிப்பாட்டுங்கன்னு ஜெபம் பண்ணுறான். என்ன செய்ய? இப்போ நிறைய ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்கறது குழம்பி போய் நிற்காரு. பார்த்துடுங்க. விளங்கலையோ? விளங்குனாதான் நீங்கள் விளங்குவீங்க. எழுப்புதல் வேணுங்கிறோம். ஊழியக்காரோட அடிச்ச உடனே அடிச்சுட்டு ஆண்டவரேங்க. ஏம்மா, அடிச்சு உள்ள போட்டாதாம்மா எழுப்புதல் வரும். பவுல் உள்ள கடந்தது தான் நிருபங்கள்லாம் வந்துச்சு. உண்மையா இல்லையா? பேதுரு உள்ள கடந்ததுனால தான் காலைல ஐயா சொன்னாங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்களா? ஒருத்தர் சொன்னாங்கல்ல, நல்லா தூங்கிட்டு இருந்தான்னு சொன்னாங்கல்ல. என்ன ஐயா சொன்னாங்க? முத்தேசையா சொன்னாங்க. காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. உள்ள போட்டதுனால தான் ஒரு அற்புதம் நடந்துச்சு. பார்த்துக்கிட்டுங்க. நீங்கள் அற்புதம் நடக்க முந்தையே போராட்டம் பண்ணி, அதுக்கு முந்தையே ஜாமீனை பார்த்து, அதுக்கு முந்தையே எம்எல்ஏவை பார்த்து, அதுக்கு முந்தையே ஒரு ஆளை பார்த்து நீங்களவே போயிட்டீங்கன்னா ஆண்டவர் கால் மேலே காலை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். போயிட்டு வாப்பா தம்பி, நீ போயிட்டு வா, உன் முயற்சியிலேயே நீ பண்ணிக்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். நிறைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டவரே இப்போ குழம்பி போயிருக்காரு. பார்த்துக்கிடுங்க. காலையில் ஒன்று ஜெபம் பண்ணுறான், ராத்திரி ஒன்று ஜெபம் பண்ணுறான், சாயந்திரம் ஒன்று ஜெபம் பண்ணுறான், மதியம் ஒன்று ஜெபம் பண்ணுறான். எந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்க. இப்போ கர்த்தருக்கு தோத்திரம். நீங்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நன்மை செய்து ஒரு பாடு வரும் என்று சொன்னால் அதை சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, தீமை செய்து வருகிற பாடல்ல, ஒன்றுமே செய்யாமல் இருந்து வருகிற பாடல்ல, நன்மை செய்து வருகிற பாடுகளை சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, எவ்வளவு பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு பேருக்கு நன்மை செய்யுங்க. ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நன்மை செய்கிறவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற ஆண்டவர். நீங்க விசுவாசி அவிசுவாசியில பார்க்காதீங்க. உன் கண்ணை எதிரில நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, நன்மை செய்யக்கூடிய திராணி உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் நீங்க செய்யுங்க. ஏன்னா தரித்திரரை உண்டாக்கிறவர் எல்லாரையும் யாரு? கர்த்தரை தான். பார்த்துக்கிடுங்க. சுவிசேஷத்தில் மறுபதி முக்கியமான ஒரு பகுதி, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா, பாடுகளா, உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. அந்த செஞ்ச ஆளுதான் பிற உங்களுக்கு விரோதமாக வந்து குற்றம் சாட்டி உங்க மேல குதிங்கால தூக்குமா. அப்போ நீங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதறாதீங்க, அல்லேலூயா தோத்திரோன்னு போடுங்க. அதுதான் அடிச்சு ஓடு. பார்த்துக்கிடுங்க. நன்மை செஞ்சு தீமை வந்த உடனே ஐயோ ஐயோங்காதீங்க. ஆண்டவரே உமக்கு தோத்திரம் ஐயா, ஆண்டவரே உமக்கு தோத்திரம், ஆண்டவரே தோத்திரம். வருகிற தீமையும் நன்மையாய் மாற்றுகிறவரே தோத்திரம்னு சொல்லுங்க. உங்கள் இருதயம் சந்தோஷத்தால் மகிழ்ச்சினாலே நிரம்பும். அந்த ஆளே இச்சகம் பேசி கூட வருவான். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 10:38 வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். கர்த்தருக்கு தோத்திரம். அவருக்கு கொடுத்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு 33 ஆண்டுகாலம் இந்த பூமியில் வாழ்ந்தார். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அந்த வாழ்க்கை முழுவதுமே நன்மை செய்கிறவராய் மாத்திரமே அவர் காணப்பட்டார். நன்மை மட்டுமல்ல, தீமைக்கும் நன்மை செய்தார். தன்னை பிடிக்க வந்த அந்த போர்ச்சேவன் காது வெட்டப்பட்டது. நம்ம எப்படி தெரியுமா? ஒரு காதோட போ, ஒரு காதோட வாழ்க்கையில் ஒரு காது ஏன் போச்சு நீ மறக்கவே கூடாது. பார்த்துக்க. கர்த்தருக்கு தோத்திரம் அனுப்பி வச்சிருப்போம். ஆனால் அவனுக்கு காது போச்சு, தன்னை பிடிக்க வந்த ஆளுக்கு ஒரு காது போச்சுன்னு சந்தோஷப்படலை. பார்த்துக்கிடுங்க. அந்த நேரத்திலும் செய்த தீமைக்கு நன்மையை ஆண்டவர் செய்தார்.
பின்வாங்கி போன சீசருக்கு பொரிச்ச மீனை கொடுத்தாரு பார்த்துக்கிடுங்க. நானா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பேன். இங்கே வாடா நீ பேதுரு, இங்கே வா, நீ உனக்கு போட்ட சோறு, உனக்கு போட்ட உங்கள் மாமியை அந்த சாக விட்டுருக்கணும், எழுப்பி வர விட்டுருக்கேன், நீ என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஏசி திட்டிருப்பேன் பார்த்துக்கிடுங்க. அவர் பின்வாங்கி போன சீசர்களுக்கு பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு கரையில் மீனை பொரிச்சு வச்சுருந்தார் பார்த்துக்கிடுங்க. உங்கள் கணவன் உங்களுக்கு கீழ்ப்படியாமலே இருந்தாங்க, ஆண்டவர் கீழ்ப்படியாமலே இருந்தாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை தான் நீங்கள் செய்யணும் பார்த்துக்கிடுங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏயா நான் பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? கர்த்தருக்கு தோத்திரம். விஷத்தை போட வச்சுக்காங்களா? ரசமா? கர்த்தருக்கு தோத்திரம். உங்களை சதா நச்சு 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 நச்சுன்னுட்டே கணவனா இருக்கலாம் பார்த்துக்கிட்டுங்க. அவங்களுக்கு நச்சு நச்சு நச்சுன்னா கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ டெய்லி அதை நீங்க பண்ணி வைக்கணும். கிறிஸ்தவங்கிறது உபதேசம் இல்லை பார்த்துக்கிடுங்க, நடைமுறை வாழ்க்கை பார்த்துக்கிடுங்க. கிறிஸ்தவம் என்பது வார்த்தை இல்லை பார்த்துக்கிடுங்க, வாழ்க்கை பார்த்துக்கிடுங்க. உங்க வீட்டில் உங்க மனைவி சல்லு புள்ளுனா கூட நீங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பா எத்தனை அல்லேலூயா போட்டால் தான் ஜீவனே வருது. கர்த்தருக்கு தோத்திரம். உங்க பிள்ளைகள் அடங்காம இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம், கர்த்தருக்கு பயப்படாம துன்மார்க்கமா இருக்கலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் மாற்றுவார். ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு பிடிச்ச பண்டங்களா செஞ்சு கொடுங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுங்க. நல்லா நீங்க கவனிங்க, கவனிக்க 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 கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். நம்ம எதிர்வினை செய்யறது இல்லை பார்த்துக்கிடுங்க. நம்ம எதிர்வினை நன்மையாக இருக்கும்போது தான் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகும் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் பின்வாங்கி போன சீசருக்கு பொரிச்ச மீன் அப்பவும் சுட்டு வச்சிருந்தார் பார்த்துக்கிட்டுங்க. கேட்காமலே 400 மகனை உயிரோடு கூட எழுப்பி நன்மை செய்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகம் சுகமாக்கினார். இப்படி பல அற்புதங்களை செஞ்சார் பார்த்துக்கிடுங்க. 5000 பேருக்கு சாப்பாடு, 4000 பேருக்கு சாப்பாடு, சும்மா போஷித்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கிடுங்க. விளைவு என்ன தெரியுமா? இயேசுவை மலையில் இருந்து தள்ள பார்த்தாங்க பார்த்துக்கிடுங்க. இயேசுவை பின்பற்றினா நமக்கு அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதான் நன்மைக்கு தீமை. இயேசு நன்மை செய்யற சுற்றிட்டு வர்றாரு, ஆனா என்ன செய்யணும்? மலையை தள்ள பாக்குறாங்க பார்த்துக்கிடுங்க. இயேசுவை கல்லெறிய முற்படுறாங்க பார்த்துக்கிடுங்க. பிசாசுகளின் தலைவன் பிசாசுகளை துரத்துறான்னு சொல்றாங்க பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அவங்க தகப்பன் யார் ஒரு கேள்வி வைக்கப்படுது பார்த்துக்கிடுங்க. பாவிகளோடு பந்து வைக்கிறான்னு சொல்றாங்க பார்த்துக்கிடுங்க. இவருக்கு தவறான வார்த்தைகள், குற்றப்படுத்தும் வார்த்தைகள், குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாலே அவர் எப்பொழுதும் சூழப்பட்டு கொண்டே இருந்தார், நன்மை செய்தும். முடிவு என்ன தெரியுமா? நன்மை செய்த இயேசுவுக்கு சவுக்கடியும் சிலுவை மரணமும். இயேசு நன்மை செய்து பாடுபட்டார், நன்மை செய்து பாடு அனுபவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தனக்கென்று வைக்கப்பட்ட பாதையிலே நன்மை செய்கிறவராய் முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு தோத்திரம். எதுக்குமே ஒரு ஒத்து போகிறது இல்லை பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா, கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா. ஓய்வு நாளில் மட்டும் அவர் அற்புதம் செய்யாமல் இருந்திருந்தார்னா என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கே தான் இருக்கிறீங்க, அங்கே உங்கள் ஊருக்கு போகல, உங்கள் ஊருக்கு போகல, இங்கே தான் இருக்கிறீங்க. பிள்ளைய பார்க்க போயிடாதீங்க, அங்கே போயிடாதீங்கன்னா இங்கே தான் இருக்கணும். ஓய்வு நாளில் மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் இருந்தார்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? பிரதான ஆசாரியர்கள், வேதவாரகர், பரிசேயர், சதுசேயர் எல்லாருமே இயேசுவுக்கு சீசராக மாறி இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. இயேசுவை பிடிக்காததுக்கு ஒரே காரணம், என்ன காரணம்? ஓய்வு நாளில் ஏன் பண்ணுறாரு, ஏன் கூட்டம் சேர்றாரு, பொறாம ஏன் 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 ஓய்வு நாள், ஏன் ஓய்வு நாள் எப்பா ஓய்வு நாள் தானேப்பா, நன்மை தானே செய்யணும், வேண்டாப்பான்னு ஒத்து போயிருந்தாருன்னா எல்லாருமே சீசரில் மாறி இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. சத்தியத்திற்கு மாத்திரமே ஒத்து போக நாம் அழைக்கப்படுகிறோம்.
ஊரோடு ஒத்து போகிற வாழ்க்கை இல்லை பார்த்துக்கிடுங்க. ஊரோட ஒத்து ஜீவிக்கிற வாழ்க்கை இல்லை. எல்லாருமே செய்கிறாங்க நானும் செய்கிறேன்ல பார்த்துக்கிடுங்க. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே, அவர் அடிச்சுவடை பின்பற்றுவதனாலே நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு பார்த்துக்கிடுங்க. நமக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு பார்த்துக்கிடுங்க. அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி போகும்போது எத்தனை தீமை வந்தாலும் அதை கர்த்தருடைய கிருபையினாலே ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு எப்போதும் எல்லோருக்கும் நன்மை செய்தார். விளைவு பாடுகள். அப்போ கிறிஸ்துவின் அடிச்சுவடு முதல் காரியம், நிறைய காரியம், 3 காரியம் மட்டும் சொல்லுகிறேன். முதல் காரியம் என்னன்னாகும்? நன்மை செய்து பாடுபடுவது. ரெண்டாவது, கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றும் போது நடக்கக்கூடிய ரெண்டாவது காரியம், ஆண்டு விரும்புகிற காரியம் என்னவென்றால் சுய வெறுப்பு. சுய வெறுப்பு. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி. ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்யாதவங்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல பார்த்துக்கிடுங்க. வேத புத்தகம் எல்லோருக்கும் உரியது. விளங்குதா? இது ஊழியர்கள் மட்டும் கிடையாதுன்னு பார்த்துக்கிடுங்க. இது உள்ள வசனங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்கு உள்ளது எல்லாமே காமன் தான் பார்த்துக்கிடுங்க. சட்ட திட்டங்கள் ஊழியர்களுக்கு ஒன்று தான், விசுவாச பிள்ளைகளுக்கு ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று தான். கர்த்தர் தோத்திரம். என்ன சொல்றாருன்னா, பின்பவர் எல்லாரையும் நோக்கி. வசனம் எப்படி முடிகிறதுனா, என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்றுவது எல்லோருக்குமான ஒரு அழைப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். மனுஷரை பிடிக்கிறவன், ஊழியம் செய்கிறவன், அவன் மாத்திரம்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவம் அல்ல. எல்லாருக்கும் உரிய அனுபவம் இயேசுவை பின்பற்றுகிறதான ஒரு அனுபவம். எல்லாரை நோக்கி இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என் பின்னே வர. அதாவது நல்ல கவனிங்க, இயேசுவின் பின்னால போறது கட்டாயம் கிடையாது பார்த்துக்கிடுங்க. அவரவர் விருப்பம், டிசையர். என்ன போட்டிருக்குன்னா, ஒருவன் என் பின்னே வர. நீ விரும்புனா வா, விரும்பலானா பின்னாலே போகாமலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். பின்னால போகாமலே ஊழியம் ஜாம் 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 ஜாம்னு செய்யலாம். பக்கத்தில் போய் சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுறது உன் விருப்பந்தாம்மா, உன் விருப்பந்தாயா. நீ இஷ்டம் இருந்தா பின்பற்று, பின்பற்றாமே நீ வாழலாமா, ஜாலியாக வாழலாம், எல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஊழியம் செய்யலாமா, செய்யலாம். பேர பெருமைப்படுமா, பெருமைப்படும். பெரியாளாவே பெரியா வாழா. இயேசு பின்பற்றாமலே வாழ முடியும், ஊழியம் செய்ய முடியும். இங்க ஆண்டவர் சொல்கிற, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், யூ டிசையர், நீ விரும்பினால், அவரவர் விருப்பம். இயேசுவை பின்பற்றுவது உபதேசம் கிடையாது. இயேசுவை பின்பற்றுவது கட்டளை கிடையாது. இயேசுவை பின்பற்றுவது ஏதோ ஒரு அழுத்தம், பிரஷரைஸ் கிடையாது. அவரவர் விருப்பம். ரட்சிக்கப்படுவது கட்டளை, ஞானஸ்தானம் கட்டளை, அபிஷேகம் கட்டளை, பரிசுத்தன் அபிஷேகத்தை பெறுவது கட்டளை, பரிசுத்தமாகுதல் கட்டளை. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவதோ கட்டளை அல்ல, விருப்பம். கிறிஸ்துவை பின்பற்றாமல் வாழலாம், கிறிஸ்துவை பின்பற்றாமல் ஊழியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால். எப்போவுமே என்னுடைய குணமே அதான் பார்த்துக்கிறேன், என் குணம் அதான் பார்த்து. எதுக்குமே யாரையும் கம்பல் பண்ணவே மாட்டேன். எந்த நேரத்திலையும், குடும்பமாக இருக்கட்டும், ஒருவேளை ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் உள்ள மேட்டராக இருக்கட்டும், எந்த காரியத்திலையுமே யாரையுமே கம்பல் பண்ணுறதே எனக்கு கிடையாது, பழக்கம் கிடையாது. கம்பல் பண்ணால் அந்த காரியம் உருப்படவே. நான் பெரிய ஆஃபீஸராக இருந்தேன், அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் ஊட்டுறது விரட்டுறது கிடையாது பார்த்துக்கிடுங்க. அப்படி பார்ப்பேன், சொல்லி பார்ப்பேன், ரைட் ஓகே முடிஞ்சு அடுத்த வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கிறதா பார்த்துக்கிடுங்க. ரொம்ப கம்பல் பண்ணி ப்ரெஷர் பண்ணி என்கிட்ட எல்லாம் பவர் இருக்கு செஞ்சால் வேலை உருப்படாது பார்த்துக்கிடுங்க. அவங்களும் மன நிறைவோடு வேலை செய்ய மாட்டாங்க பார்த்துக்கிடுங்க. நம்மளை ஏசிக்கிட்டே திட்டிக்கிட்டே வேலை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் சொல்கிறீங்க இன்னைக்கு கறிக்குழம்பு வைக்கன்னு சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ரசம் வைக்கிட்டான்னு கேட்டால் இல்லை கறிக்குழம்பு தான் வச்சு ஆகணும்னு சொன்னால் அவங்க இருதயம் புலம்பி வைப்பாங்க. அல்லேலூயா. தின்னா வயிற்றோட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டுறணும் போட்டு செய்யட்டும்.
அவரவர் விருப்பம். ஆண்டவர் சுயாதீனத்தின் ஆண்டவர். நான் என்ன பண்ணிப்பேன் தெரியுமா? நான் தேவனாக இருந்தேனாக்கும் அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மதியுமா அறியத்தக்க மரத்தை சுற்றிலும் கரண்டில் வேலி போட்டிருப்பேன். தொட்டா சாவு. பதில் போயிருப்பானா? நானா கரண்டில் வேலி போட்டு வச்சிருப்பேன், எழுதி போட்டுப்பேன். 11,000 வோல்ட் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சிருப்பேன், எலும்பு கூட போட்டு வச்சிருப்பேன். ஆதைக்காமல் பக்கத்திலே இருக்க மாட்டாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆண்டவர் திறந்து போட்டார். எப்பா உன் விருப்பம்ப்பா, இதையும் சாப்பிடு, ஜீவன் அதையும் சாப்பிடுப்பா. நரகன்னு ஒன்று இருக்குப்பா, பரலோகன்னு ஒன்று இருக்குப்பா. நான் தேவனாக இருந்தேனாக்கும் உங்கள் எல்லாரையும் கையை காலையும் கட்டி பரலோகம் கொண்டு போயிருப்பேன், பார்த்துக்கிடுங்க. ஒரு கூண்டுகளை மொத்தமாக அடைச்சி போட்டு எங்கே கொண்டு போயிருப்பேன்? ஆராதனைக்கு வர கூண்டுகளை தூக்கி போட்டு அப்படியே ஒரு ஸ்வைன் பண்ணி கொண்டு போயிருப்பேன். ஆனால் அப்படி இல்லை, பார்த்துக்கிடுங்க. எப்பா இது நரகன்னு ஒன்று இருக்குது பார்த்துக்க, இது பரலோகன்னு ஒன்று இருக்குது பார்த்துக்க, இது குறுகலான வழி பார்த்துக்க, இது அகந்த வழி பார்த்துக்க. ஓ விருப்பப்பா, இங்கே வந்தா இங்கே போ, அங்கே போனா. நம்முடைய ஆண்டவர் சுயாதீனத்தின் ஆண்டவர். ஒரு எதையுமே கம்பல் பண்ண மாட்டார். அதே மாதிரி இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பின்பற்றுவதும் கம்பல் கிடையாது, பார்த்துக்கிடுங்க. அவரவர் விருப்பம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அவர் முத என்ன சொல்றாருன்னா, தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அதுதான் சுய வெறுப்பு என்று சொல்வது. செல்ஃப் டினையல்னு சொல்லுவாங்க, பார்த்து கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. சுய வெறுப்பை பற்றி யாராவது இதுவரைக்கும் நீங்கள் பர்சன் கேட்டிருக்கிறீங்களா? இன்னும் பண்ண வாய்ப்பு இல்லை. கேட்கவும் வாய்ப்பு ஏன்னா பண்ணுறதுக்கும் விருப்பம் கிடையாது, கேட்கறதுக்கும். நமக்குள்ளே என்ன விருப்பம் இருக்கோ அதான் பிரசங்கமாக பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு தோத்திரம். உங்களுக்கும் என்ன விருப்பம் இருக்கோ அதான் கேட்கறது நீங்களும் விரும்புறீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ என்ன பண்ணிருக்கேன் சொல்கிற ஆண்டவர், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல் காரியம் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். சுய வெறுப்புனா என்னன்னா, சுயத்திற்கு இல்லை என்று சொல்லுவது, சுய அன்பிற்கு இல்லை என்று சொல்வது, உரிமைகளையும் விட்டு கொடுப்பது, தன்னை பலிபீடத்தில் வைப்பது, சுய சித்தத்திற்கு மறுப்பு தெரிவிப்பது, தன்னுடைய மனசு மாம்ச விரும்புகிற காரியத்திற்கு இல்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவம், தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் ஜீவித்த போது சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பிறவரின் சித்தத்தின்படி செய்யவே இறங்கி வந்தேன். அதான் போஜனங்கிறாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு சுய சித்தம் ஒண்ணு இருந்துச்சா இல்லையா பிரதர்? அருமை ஐயா சொன்னாங்க, 100% அவர் தேவகுமாரன், 100% மனுஷகுமாரன். அவர் மனுஷகுமாரன் இருக்கும்போது அவர் கூட சுய விருப்பம் வரதான் செய்யும். கல்வாரி கிறிஸ்தவன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்ன விருப்பம் அல்ல உன் சித்தம் ஆக கடவுது, என் பாத்திரம் நீங்கி போறதான் ஏன் விருப்பம், ஏன் சித்தம் ஆண்டவரே, ஏன் விருப்பம் ஆண்டவரே, ஆனா ஏன் விருப்பம் இல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேறட்ட ஆண்டவரே. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சுய விருப்பமும் சுய சித்தமும் போராடி கொண்டே தான் இருந்தது. அதையெல்லாம் வெறுத்து தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சுய வெறுப்பு, செல்ஃப் டினையல், உரிமைகளையும் விட்டு கொடுப்பது, நமக்கு வர வேண்டிய அத்தனை காரியங்களையும் வெறுக்கிற ஒரு அனுபவம். மோசே வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 11:24 வாசித்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து தள்ளினான்னு போட்டு ஒரு மொழிபெயர்ப்பில் வெறுத்து தள்ளினான்னு போட்டிருக்கு, பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ ராஜாவுடைய மகனா பேரனா மோசே? மகனா பேரனா பிரதர்? பேர. பார்வோன் ராஜா, அந்த எகிப்தின் ராஜாவுக்கு பேரனா இருக்கிறத, அந்த உலக மேன்மையை வெறுத்து தள்ளினான் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சுய வெறுப்பு, தன் உரிமைகளையும் விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம். இயேசு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, குறிச்சி வச்சுருங்க, ரொம்ப வாசிக்கிறவங்க நேரம் இல்லை. இயேசு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
6 முதல் 11 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய குமார ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 7 சொல்லுகிறது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கு சொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அம்புட்டு போச்சுப்பா. அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன போஸ்டிங் கிடைச்சாலும் என்ன ஆகிப்போகுது, அம்புட்டு போச்சுன்னு அலையிறம். பார்த்துக்கிட்டு உங்களை சொல்லலை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் சின்ன பொறுப்பு கொடுத்தாலே அம்புட்டு போச்சு, அம்புட்டு போச்சு, அம்புட்டு போச்சு. சில வீடு நான் தான் வீட்டுக்கு குடும்ப தலைவன். அப்போ அவங்க தலைவி. தலைவின்னு சொல்லும்போது ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள், ஈக்குவல் அந்த மதிப்பு இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. விளங்கலையோ? நீங்கள் தலைவன், அவங்க அடிமைன்னு போடப்படலை. உங்களை பற்றி தான் பெருமையாக பேசுகிறேன். நீங்கள் சத்தம் காட்டாமல் இருக்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப தலைவன் நான் ஆம்பல் சொல்கிறதான் கேட்கணும், காலை வசத்திரவே கூடாது. பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அந்த காரியங்கள் இருந்தாலும் கூட விட்டு கொடுக்கணும். சொல்ற தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அம்புட்டு போச்சுன்னு யோசிக்காம, அதை குறித்து மேன்மையாக எண்ணாம, தம்மை தாமே வெறுமையாக்கி, அதான் செல்ஃப் டினையல், விட்டு கொடுக்கிற அனுபவம். தேவனுக்கு சமமாக இருப்பதை, தேவ ரூபமாக இருப்பதை விட்டு கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி, சுய வெறுப்பு. இயேசு கிறிஸ்துவ பரலோகத்திலிருந்து யாராவது பாவத்தின் பரிகாரியா போ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்களா? ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே. யாருமே பண்ணலை. பார்த்துக்கிடுங்க. புத்தக ஸ்தூரிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நான் போறேன்னு அவராக தான் கிளம்பி வந்தார். பார்த்துக்கிடுங்க. அதான் சுய வெறுப்பு. நான் போறேன்ப்பா. பாவத்தின் பரிகாரி யார் போறது? என்னை குறித்து தான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு, நான் தான் போகணும்னு சொல்லிட்டு அவரே தான் போறேன்னு வந்தாரே தவிர யாருமே அவரை பிரஷர் பண்ணலை. பார்த்துக்கிடுங்க. அதை தன்னைத்தானே அடிமையாக்குகிற, தன்னைத்தானே வெறுக்கிற, தன் உரிமைகளையும் விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. சுய வெறுப்பு. இந்த கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? சுய வெறுப்பு தான். பார்த்துக்கிட்டுங்க. ஏன்னா அதை பற்றி எண்ணமும் கிடையாது, அதை பற்றி பேசுறதும் கிடையாது, அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது, தியானிக்கிறதும் கிடையாது. பார்த்துக்கிட்டுங்க. அப்படியே போய்கிட்டே ஓட்டுறோம். பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்கள், என்னை நீ பின்பற்றி வர விரும்பினால் உன்னை நீயே வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பவுல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிட்டீங்கன்னாக்கும், அவ்வளோ வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 1-15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அநேக காரியங்களை அவர் சொல்வதை பார்க்கலாம். பார்த்துக்கிடுங்க. 1-15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அநேக காரியங்களை, அவருடைய ரைட்ஸ், கிறிஸ்தவ உரிமைகள்னு சொல்லலாம். பார்த்துக்கிடுங்க. அல்லது அப்போஸ்தல உரிமைகள்னு சொல்லலாம். பார்த்துக்கிடுங்க. அவர் ரைட்ஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எனக்கு புசிக்கும் குடிக்கும் உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 4வது வசனம். மற்ற அப்போஸ்தலர் போற ஒரு மனைவி கூட்டிட்டு திரியறதுக்கு அதிகாரம் இல்லையா? கைத்தொழில் செய்யறதுக்கு எனக்கு மாதிரி அதிகாரம் கிடையாதா? பர்னபா அதிகாரம் கிடையாது? சொல்லிட்டே வர்றாரு. பார்த்துருங்க. சொல்லிட்டே வரும்போது கடைசி சொல்றாரு, வசனம் 12 வாசித்தீங்கன்னா, மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரம் செலுத்தினால் அவர்கள் அதிகமாக அதை செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும், இந்த வார்த்தை முக்கியம். பார்த்துக்கிடுங்க. இப்படியெல்லாம் எனக்கு இப்போ வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நைட்டில் வாசித்து பாருங்க, இப்படியெல்லாம் எனக்கு கிறிஸ்தவ உரிமைகள் இருக்குப்பா, இப்படியெல்லாம் ரைட்ஸ் எனக்கு இருக்குப்பா. அப்படி இருந்தும், அந்த அப்படி இருந்துங்கிற வார்த்தை தான் சுய வெறுப்பு. அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடை உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். எனக்கு அதிகாரத்தை செலுத்த எனக்கு உரிமை இருக்கு. ஏன் தெரியுமா? நான் அப்போஸ்தலன். நீ என் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, என் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்ட கொரிந்து சபை, உண்மையில அதிகாரம் செலுத்த எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லா உரிமை இருக்கு. உங்கள்கிட்ட பணத்தை வாங்க உரிமை இருக்குது, உங்கள்கிட்ட வேலையை வாங்க உரிமை இருக்குது, நான் உங்ககிட்ட கட்டளை கொடுக்க உரிமை இருக்கு, எல்லா உரிமை எனக்கு இருந்தாலும், அப்படி இருந்தும் சுவிசேஷத்திற்கு ஒரு தடை வந்துடக்கூடாதியா? என்ன தடை? பவுலா இப்படி செய்கிறாரு,
அப்படின்னு நீ பின்வாங்கி போயிடக்கூடாது. பவுலா இப்படி பந்தா பண்ணுறாரு, பவுலா இப்படி உரிமை பாராட்டுறாரு, பின்வாங்கி நீங்கள் போயிடக்கூடாது, தடை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் எப்படி இருந்தும் நாங்கள் எல்லா பாடும் படுகிறோம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி நீங்கள் வாசித்தீங்கன்னா 14 வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தும் இதுதான் சுய வெறுப்பு. இப்போ சுவிசேஷத்தை அறிவிச்சா சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகணும், காணிக்க வாங்கணும், காணிக்க கொடுக்கணும், இதெல்லாம் இருந்தாலும் கூட அப்படி இருந்தும் நான் இதில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாக எனக்கு ரைட்ஸ் இருக்கு பிரதர். நான் இந்த இடத்துக்கு போனா நீங்க எனக்கு டீயே கொடுத்தாகணும் பிரதர், இந்த இடத்துக்கு வந்தா எனக்கு பேட்டா கொடுத்தாகணும் பிரதர். அப்படி இருந்தும் நான் கிறிஸ்துவுக்காக அதை விட்டு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக இலக்க நான் அதை ஆயத்தமாக இருக்கேன் என்று பவுல் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு தோத்திரம். எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை உண்டு, ஆனாலும் நான் விட்டு கொடுக்கிறேன், கர்த்தருக்கு தோத்திரம். சில டீச்சர் மாதிரி இருக்காங்க. டீச்சர் இருந்தால் நீ யோசிக்கக்கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம். வருஷத்துக்கு 12 CL உண்டு, அப்படித்தானா? சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. பார்த்துக்கிடுங்க, இந்த நவம்பர் டிசம்பர் வந்துட்டுனா 7 நாள் இருக்கு. லீவை போட்டு 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 7 நாளையும் காலி பண்ணுவாங்க. உங்களே சொல்லலை. ஏன் 4 நாள் விட்டு கொடுத்தா என்ன வந்துட போகுது? ஏன் மனையை போய் சொல்லுவேன், நீ லீவு போடுவேன், லீவு தேவையில்லாமல் போடக்கூடாதுப்பா அப்படின்றவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, இது இந்து பண்டிகை வந்தாலே இந்த ஆரல்னு ஒன்று உண்டு, முஸ்லீம் பண்டிகைக்கு லீவ் போடுற ஆட்கள் இருக்கு. நீங்க இல்லை. ஆரல் ரிலீஜியஸ் லீவா ஏதோ ஒன்று, எனக்கு தெரிய மாட்டேங்க, நம்ம எடுத்து பழக்கம் இல்லை. ஆரல்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதை பற்றி பேர் முஸ்லீம் இந்து பண்டிகை இந்த அதுக்கு லீவ் உண்டு, பெர்மிஷன் உண்டு, ஒன்றா பெர்மிஷன் உண்டு. அதை எடுத்துட்டு நிற்பாங்க. நாளைக்கு ஆரல், அதனால எனக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். விளங்காது, நீ வந்தாலே விளங்காது. ஆரலுக்குன்னு கூட்டத்துக்கு வந்துருக்கீங்க. நாளைக்கு காலையில் ஓ. அதாவது எனக்கு ரைட்ஸ் இருக்கு பிரதர், எனக்கு உரிமை இருக்கு. ஏன் லீவு நான் எடுக்க உரிமை இருக்கு, ஏன் ஆறு எடுக்க உரிமை இருக்கு. ஆனாலும் எனக்கு தேவையில்லை, நான் விட்டு கொடுக்கிறேன். அதான் சுய வெறுப்பு. பார்த்துக்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். விட்டு கொடுக்குற அனுபவம். நீங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9:19 வாசித்தீங்கன்னா, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். சுய வெறுப்பு. நான் ஒருவனுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் கூட அதிக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே நான் அடிமையாக்கினேன். சுய வெறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரங்கன்னு சில பேருக்கு இப்படி காலர் தூக்கி தூக்கி வரும். பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. ஊழியக்கார நேரத்தம் தெரியுமா என்ன அர்த்தம்? ஊழியக்காரன் என்ன அர்த்தம்? வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? ஏசப்பாவுக்கு வேலைக்காரன் கிடையாது, இங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்கு வேலைக்காரன். ஏசப்பாவுக்கு எப்படி வேலை செய்யணும்னா, இங்க உள்ள ஆத்துமாக்களுக்கு வேலை செய்யணும், ஏசப்பாவுக்கு செய்யறது மாதிரி அர்த்தம். பார்த்துக்கிடுங்க. விளங்கலையோ? விளங்கிறீங்களா நீங்க? இப்போ இன்னைக்கு சில பேர் ஊழியக்காரனுக்கு சேர்ல உட்கார வைக்கணும், அங்கே உட்கார வச்சுட்டா நான் ஊழியக்காரன் உட்கார வச்சுட்டாங்க. நான் இங்கே வந்து உட்காரக்கு ஒரு சேர் போட மாட்டேங்கிறாங்களே, எனக்கு ஒரு மைக்கை தந்து ஒரு பாட்டு பாட ஒரு ஜெபம் தர மாட்டேன். இவங்க நம்ம சொல்ல வரல, இவங்களும் பரிசுத்தவான்கள், இவங்களும் சொல்லலை. நான் கர்த்தருக்கு எங்களையும் சொல்லலை. நாங்கள் அப்படி விரும்புறது இல்லை. கர்த்தருக்கு எந்த கூடத்துக்கு போனாலும் சரி தான், ஃப்ரெண்டில் இருக்க விரும்புறதே கிடையாது. தெரியும் எங்கே வெளியே எந்த கன்சம் எங்கே போட்டுமே பின்னால் இருந்தால் தான் நம்ம கண்ணை மூடி ஆராதிக்க முடியும், கையை வசத்த முடியும். இங்கே இருந்தால் எல்லாரும் என்னையே பார்க்குறமே எனக்கு கூச்சமாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு தோத்திரம். பின்னால் ஓரமாக இருங்களா. ஏன் நான் விசுவாசியோடு உட்காரலாமா? ஏன் உட்கார வேண்டாப்பா, நீ எழும்பி வீட்டுக்கு போ. அதாவது எல்லாருக்கும் அடிமையானேன். ஊழியக்காரன்னா வேலைக்காரன். யாருக்கு வேலை? ஏசப்பாவுக்கு வேலைக்காரன் தான். ஏசப்பாவுக்கு நேராக போய் வேலை செய்ய முடியாது. அந்த வேலை எங்கே செய்யணும் தெரியுமா? இங்கே உள்ள ஆத்துமாக்களுக்கு வேலை செய்யணும். பார்த்துக்கிடுங்க. ஏசு கிறிஸ்து காலையே கழுவுனாரு. அல்லேலூயா. அவர் பெரிய ஆள்.
அவர் எங்கே இருந்து வந்தேன், எங்கே போகிறேங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே காலரை தூக்கலை, காலை தூக்கி மேலே போடலை. என்ன செஞ்சார் தெரியுமா? டக்குன்னு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இறங்கி காலை கழுவிட்டு, இப்போ பார்த்தீங்களா, இதுதான் மாதிரி, இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கன்ட்டு போயிட்டார். பார்த்துக்கிடுங்க. அதான் சுய வெறுப்பு. எங்கே இருந்து வந்தேன், எங்கே போக போகிறேன் எல்லாமே அறிஞ்ச பிற்பாடு தான் ஆள் இறங்கி வேலை செய்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். சுய வெறுப்பு. 22 வசனத்தை வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9:22 வாசித்தீங்கன்னா, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அல்லேலூயா. சின்ன பையனுக்கு சின்ன பையன் மாறி போகிறது, பெரியவங்களுக்கு பெரிய பையன் மாறி போகிறது, ஒரு மாதிரிப்பட்ட அப்படியே தன்னையே வெறுத்து எப்படியாவது கிறிஸ்து வந்துட மாட்டானா பின்னாலே அலையிறது. உண்மையிலே ஒருத்தன் ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவருக்காக வேலை செய்வனை பார்த்தா அவனுக்கு பைத்தியக்காரன் வரை தெரியும். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமாய் மாறிக்கொண்டு இருப்பான். கர்த்தருக்கு தோத்திரம். சபையில் மக்கள் எப்படி இருக்காங்களா, இவங்களுக்கு இவங்கள மாறி, அது ஒத்து போகிறது இல்லை. பாவத்திற்கு ஒத்து போகிறத விட்டு கொடுக்கறது இல்லை. பார்த்துக்கிடுங்க. கிறிஸ்துக்குள்ளான காரியங்களுக்கு இறங்கி போய் செய்யக்கூடிய காரியம். சிலவங்க கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கு வந்த உடனே இப்படி சேர் தடவி பார்ப்பாங்க. தடவி பார்த்துட்டு வேற என்ன பார்ப்பாங்க? தம்பி காட்டுறான், இப்படி பார்ப்பாங்க. இப்படி பார்த்த உடனே தூசி இருக்குமா இருக்காதா? கண் யாரை தேடும்? வா. ஆண்டவர் ஜாக்கிரதை. மோகன் அண்ணனும் ஒன்று தான், கோயில் குட்டியாரும் ஒன்று தான். பார்த்துக்கிடுங்க. விளங்குதா? அவர் ஊழியத்தை செய்கிறாரு, இவர் ஊழியத்தை செய்கிறாரு. கோழி குட்டியார மரியாதையாக கூட்டு மரியாதையாக நடத்தணும். நீ வா, நீ போ, நீ போனா உன்னைய பந்தாட ஒருத்தன் வருவான். ஏன் தடவி பார்க்குறீங்க? கிடக்குது எம்மா கோயில் நமக்கு ஒரு துண்டு தான் தொடச்சிட்டான்னு சொல்லி கேளுங்க. ஏன் உங்களுக்கு புசு புசு புசுன்னு ஏன் வருது? உங்களுக்கு வராது. கோயில் குட்டியாரும் தேவனுடைய பணியை செய்யக்கூடிய ஊழியக்காரங்க. உபதேசியாரும் தேவனுடைய பணியை செய்யக்கூடிய ஊழியக்காரங்க. அயர்வாளுக்கு கொடுக்கிற கணத்தை கோயில் குட்டியாரும் கொடுத்தா தான் நீ உருப்படுவ. இவரை பார்த்து ஐயா தோத்திரங்கிறது அப்படி இங்க வா. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துக்க, நீ ஆண்டவரை கனம் பண்றதுன்னா கோயில் குட்டியார கனம் பண்றது ஆண்டவர் கனம் பண்றது. விளங்கலையா? நீ கனம் பண்ணா உன்னே ஆண்டவர் கனம் பண்ணுவார். எல்லாருக்கும் எல்லாமானே சுய வெறுப்பு. கர்த்தருக்கு தோத்திரம். ஏன் சுயத்தை பவுல் வெறுக்கிறாருன்னா, ஏன்ப்பா இப்படியெல்லாம் சுயத்தை வெறுத்து அடிமையாகிறாரு, அப்படின்னு செய்ய வேண்டாங்கிறாரு, அப்படி எல்லாமே ஏன் சொல்றாருன்னா, 9:23 வாசித்தீங்கன்னா, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்திலே உடன் பங்காளி ஆகும்படிக்கு. அப்போ ஒரு சுய வெறுப்புல போய்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய ஊழியத்திலே அவர் உடன் பங்காளியாய் மாறுகிறான். ஊழியத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சுயத்தை வெறுக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசேன்னு ஒரு ஆள் இருந்தார். பார்த்துக்கிற யாத்திரா 32:9-10 வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். வாசிக்க வேண்டிய நேரம் இல்லை, ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. 1:32-32 வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் நீர் என் பேரை நானா சொல்லியிருப்பேன். ஒரே மண்டேடியாக தான் இருக்குப்பா, உங்களை வச்சு கட்டி அளவே முடியல, சீக்கிரமாக சாகடிமையா, கண்ணை திருப்பி நிற்கிறேன், அடி என்று சொல்லி திரும்பி நின்றுக்கிட்டு என்னை ஒரு பெரிய ஜாதியாக்கும். அல்லேலூயா. ஆனால் அவன் தனக்கு வர்ற பெரிய ஆசீர்வாதத்தையே வேண்டாங்கிறான். பார்த்துக்கிடுங்க. உன்னை பெரிய ஜாதியாக்குங்கிற சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அந்த பெரிய ஜாதி, அந்த 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 10 லட்சம் மக்கள் மாதிரி உன்னை நான் மாத்துறேங்கிற ஆண்டவர். ஆனால் அவன் சொல்றான், எனக்கு இதெல்லாம் வேண்டாப்பா, நீர் இந்த ஆளுகளை உள்ள விட்டா உள்ள விடும், மன்னிக்குன்னா மன்னியும், இல்லைன்னா நானும் பரலோகத்துக்கே வரமாட்டேன் அப்படிங்க.
அல்லேலூயா. இவங்களை உள்ள விட்டா தான் நான் கூட வருவேன், இவங்களை உள்ள விடலைனா எனக்கு அந்த பரலோகமே வேண்டாங்க. என் பேரையே பிறரின் ஆசீர்வாதத்துக்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஊழியங்கள் இவ்வளவு பெருகி போயிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? சுய வெறுப்பு இல்லை. பார்த்துக்கிடுங்க. ஒரே அழைப்பு, ஏன் ஒன்னா சேர்ந்து ஊழியம் செய்ய முடியல பிரதர்? அங்க சுய வெறுப்பு இல்லை. பார்த்துக்கிடுங்க. எனக்கு அவங்க ஒத்து போகவே இந்த ஆவி ஒத்து, என்ன ஆவி ஒத்து போக மாட்டேங்குது? உள்ள இருக்கிறதும் பரிசுத்த ஆவி தான், அங்க இருக்கிறதும் ஏன் சுய வெறுப்பு இல்லை? பார்த்துக்கிடுங்க. அது தன்னைத்தானே அடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. பார்த்துக்கிட்டு தடி எடுத்தாலும் தண்டக்கார மாதிரி உடனே 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 மயக்கி பிடிச்சி உடனே உடனே பாட்டு உடனே 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 யாருக்கு கீழே அடங்கி இருக்கிறதுக்கு விருப்பமே விருப்பமே? இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் அடங்கி இருந்தார். பார்த்துக்கிடுங்க. 3 வருஷம் தான் ஒளிஞ்சார். பார்த்துக்கிடுங்க. சுய வெறுப்பு இல்லைன்னா ஒரு குழுவாக இணைந்து ஊழியம் செய்யவே முடியாது. பார்த்துக்கிடுங்க. விளங்குதா? விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 41 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நீ குறிச்சு வச்சுக்கிடுங்க. வாசித்தீங்கன்னா இங்கே பர்னபாவுக்கும் பவுலுக்கு இடையில ஒரு சில வார்த்தைகள் உண்டாகிறத பார்க்குறோம். பார்த்துக்கிடுங்க. சரிதானா? அங்கே பார்த்தீங்கன்னா சுய வெறுப்பு 2 பேருக்குமே இல்லை. பவுலுக்கும் அந்த டைமில் இல்லை. ஏன்னா ஆரம்ப அனுபவம் பவுலுக்கு இல்லை, பர்னபாவுக்கு இல்லை. பார்த்துக்கிடுங்க. அந்த அதான் சொல்கிறானாக்கும், எல்லாரையும் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகும்போது அங்கே யாரை கூட்டிகிட்டு போகணுமா? மார்க்கை கூட்டிகிட்டு போக. வாசிங்க ஒருத்தர், மார்க் 15ஆம் அதிகாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்னபா மார்க்கை கூட்டி கொண்டு போகணும்னு சொல்கிறான். பார்த்துக்கிடுங்க. சரிதானா? இவன் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறான். பார்த்துக்கிடுங்க. 2 பேருக்கு பெரிய வாக்குவாதம் உண்டாயிட்டு, சுயவெறுப்பு இல்லாத ஒரு காரியம் உண்டாயிட்டு. பார்த்துக்கிறதுக்கு தோற்றணும். பவுலாவது யோசிச்சிருக்கணும், தன்னை அறிமுகப்படுத்த பர்னபா தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறான். பர்னபா தான் எல்லாத்தையும் முன்னிலை கொண்டு போய் காமிச்சு எல்லாருக்கும் ஆளுகளை காமிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்காக சுயர்ப்பு உண்டாயிருக்கணும். பவுலுக்கும் சுயர்ப்பு உண்டாகலை. பவுல் யோசிச்சிருக்கணும், தன்னை காட்டில் ஆண்டு அமர்ந்து ரொம்ப பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு சுயர்ப்பு உண்டாயிருக்கணும். சுயர்ப்பு உண்டாகலை. பார்த்துக்கிடுங்க. ஊழி ஆரம்ப நாட்டில் 2 பேருக்குமே சுய வெறுப்பு இல்லை. பார்த்துக்கிடுங்க. நடந்த காரியம் என்னன்னாக்கும் 2 பேரும் பிரிஞ்சு ஒருத்தர் மார்க்கை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒருத்தர் சீலாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிடுங்க. கூட்டி ஒளிஞ்சு போயிட்டாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ குழுவாக செல்லும்போது நல்லா கவனிங்க. ஒரு குழுவாக செல்லும் போது அந்த குழுவை நடத்துவர்களுக்கு நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். விளங்கலையோ? இப்போ ஐயா வேனில் கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா வரும்போதே ஒருத்தர் இந்த டீ கடை, அந்த டீ கடை, இந்த பாத்ரூம், இந்த வந்து சேர முடியுமா? ஐயா ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கிறாரா? போய் வண்டி போட்டுனா ரைட் உட்காந்து இருக்க வேண்டியதான். இறங்கு ஏறு சாப்பிடு டீ குடி ரைட். தோத்திரம். வண்டி தப்பி தேனிக்கு வர வேண்டிய வண்டி தப்பி கம்பத்துக்கு போச்சுன்னா யார் பொறுப்பு? அவர் பொறுப்பு. நமக்கு என்ன வந்துச்சு? பாவம் பலினா அவர் முடிஞ்சிட்டு போய் எனக்கு என்ன வந்துச்சு? குழுவா சேர்ந்து ஊழியம் செய்யும் போது அதை நடத்துறவங்க யாரு, அதில் முன்ன நிற்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அப்படியே நம்ம விட்டு கொடுப்பது ஒரு சுய வெறுப்பு. பார்த்துக்கிடுங்க. அப்படி விட்டு கொடுத்தா தான் குழுவாக சேர்ந்து ஊழியம் செய்யும் முடியும். பார்த்து கர்த்தருக்கு தோத்திரம். இந்த சுயம் எப்போ வரைக்கும் வேலை செய்யும்? எப்போ வரைக்கும் வேலை செய்யும்? சாகிற வரைக்கும் வேலை செய்யும். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் வரைக்கும் இயேசுக்கு வேலை செஞ்சிச்சு. உம்முடைய சித்தமா என்னுடைய சித்தமா? கர்த்தருக்கு தோத்திரம். சாகிற வரைக்கும் சுயம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் கம்பை வச்சு அடிக்க ஒவ்வொரு காரியத்திலே சுயம் மறித்து கொண்டே இருக்கும். அதுக்கு பாலை வாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கும் அது பெருகிக்கிட்டே போகும். கர்த்தருக்கு 3வது சிலுவை சுமத்தல். டக்குன்னு முடிச்சிடறேன். சிலுவை சுமத்தல். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 பின்பாகத்தை பார்த்தீங்கன்னாக்கும், தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதல்ல பார்த்தோம் நன்மைக்கு தீமை அணிவிப்பது, 2வது சுயத்திற்கு மறித்தல், சுயமறுப்பு, 3வது சிலுவை சுமத்தல். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, இந்த 3 காரியம் பார்க்குற. 1 தன் சிலுவை, அனுதினமும் எடுத்துக்கொண்டு. 3 பிரிவு இருக்கு. பார்த்தீங்கன்னா வசனத்தில் தன் சிலுவை, அனுதினமும் எடுத்துக்கொண்டு. முதலாவது தன் சிலுவை. அல்லேலூயா. சிலுவை இல்லாத இயேசு இல்லை. சிலுவை இல்லாத இயேசு இல்லை. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை உண்டு. அல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. எப்பா ரொம்ப சந்தோஷமாக சொன்ன மாதிரி இருக்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா கொஞ்சம் முகம் சுருங்கி தான் சொல்லும். சிலுவை இருக்குன்னா பயங்கர பல்லெல்லாம் தெரியுது. கர்த்தருக்கு தோத்திரம். உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. சிலுவைன்னா என்ன ஐயா? ரொம்ப விளக்கம் வச்சு நேரம் இல்லை. சிலுவைன்னா என்ன ஐயா? பாடுகளா, பிரச்சனைகளா, போராட்டங்களா? சிலவங்க தங்க சிலுவை நினைப்பாங்க, அப்படி தானே? டாலர் போடுறத நினைப்பாங்க, ஆலய சிலுவை நினைப்பாங்க. சிலுவைன்னா என்ன தெரியுமா? சிலுவை நான் சொல்கிறேன் பாருங்க. சிலுவை என்றால் என்ன? நாம் விரும்பாத, ஏற்றுக்கொள்ளக்கூடாத, சகிக்கக்கூடாத, பொறுத்து கொள்ளக்கூடாத, நம்முடைய சந்தோஷத்தை இழக்கச் செய்கிற, சமாதானத்தை இழக்கச் செய்கிற ஏதோ ஒன்று 24 hours நம்ம கூடயே இருக்கும். அதுதான் சிலுவை. பார்த்துக்கிடுங்க. எனக்கு ஒன்றுமே இல்லையே பிரதர், அப்போ நீங்கள் வேற வழியாக போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிலுவையை நீ எடுத்துக்கிட்டு என்ன பின்பற்றி வாங்காரு. எனக்கு இப்படியா ஒன்றுமே இல்லையே பிரதர், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே பிரதர், 24 hours ஜாயம் ஜாலி, வெரி வெரி ஜாலி, வெரி வெரி ஹாப்பி, வெரி வெரி பீஸ்ஃபுல் அப்படின்னாக்கும் உங்கள் சிலுவை எங்கேயோ வச்சுட்டு நீங்கள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். விளங்கலையா? விளக்கமாக பேச நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். 24 hours கூடையே இருக்கும். பார்த்துக்கிடுங்க. சில பேருக்கு மனைவி ஒரு சிலுவையாக, சிலுவையை மாதிரிங்கிறேன். அல்லேலூயா. எப்பவுமே இந்த சிலுவை மாதிரி இருக்கிற மனைவி இருக்கிறதுனால தான் நீங்க இயேசு மாதிரி. மனைவி ஒரு சிலுவையாக இருக்கலாம், கணவனும் ஒரு சிலுவை போல் இருக்கலாம், பிள்ளைகளும் ஒரு சிலுவை போல் இருக்கலாம், வேலைக்காரர்களும் சிலுவையை போல் இருக்கலாம், சகோதர சகோதரிகளும் சிலுவையை போல் இருக்கலாம், நண்பர்கள், தலைவர், ஐயர்வாலே சிலுவை மாதிரி இருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். நாங்களே உங்களுக்கு சிலுவை மாதிரி இருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். பேச எதை முடிப்பாரு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். பக்கத்து வீட்டுக்கார சிலுவை மாதிரி இருக்கலாம், ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க சிலுவை மாதிரி இருக்கலாம், ஹெட் மாஸ்டரே சிலுவை மாதிரி இருக்கலாம், கூட வேலை டீச்சரே சிலுவை மாதிரி இருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். ஏன்யா ஒரு கொசு கூட சிலுவை மாதிரி இருக்கும், ஒரு மூட்டை பூச்சி கூட சிலுவை மாதிரி இருக்கும். பார்த்துக்கிட்டுங்க. உங்கள் சிலுவை எது கொஞ்சம் யோசித்து பாருங்களாம் பார்ப்போம். எப்போவுமே நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின சிலுவை நம்ம மேல் ஆண்டவர் வைப்பதே இல்லை. பார்த்துக்கிட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பார்த்துக்கிட்டுங்க. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின சிலுவையை ஆண்டவர் நம்மகிட்ட வைக்கிறதே. அதாவது இவங்க உங்களுக்கு கோபம் ரொம்ப வருதுன்னு வச்சுக்கிட்டுங்களா, ஆண்டவர் எப்படி கோபத்தை எடுத்து போடுவார் தெரியுமா? எப்படி எடுத்து போடுவார்? எப்படி எடுத்து போட்டால் எங்களுக்கு என்னையா சீக்கிரம் முடிங்க, அங்கே பச்சை போட்டு ஆறிடக்கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம். எப்படி எடுத்து போடுவார்? அதாவது இப்போ எனக்கு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கிங்களா, ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்க வச்சுக்கோங்க. கோபத்தை எடுத்து போகிறதுக்கு ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் கோபப்படாது எடுத்து வைக்க மாட்டார். பார்த்துக்கிட்டுங்க. 24 hours என்னை கோவப்படுத்துகிற ஆளை பக்கத்திலே வச்சு குத்துன்னு குத்தி நச்சு அப்படியே பிதுக்குன்னு பிதுக்கித்தான் கோபத்தை எடுப்பார். பார்த்துக்கிடுங்க. உங்களுக்குள்ள சாந்தகுணம் வரணும்னா அம்மா கோவப்படணும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அம்மா கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஐயாவுக்கு சாந்த குணம் உண்டாகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஐயா கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாந்த குணம் உண்டாகிட்டே இருக்கும். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். விளங்குதா? விளங்குனாதான் விளங்குவீங்க. பக்கத்திலே நச்சு, அதாவது ஒரு இச்சையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்னு வச்சுட்டு ஜோம் இச்சை ஆண்டவரே போகணும் ஜோம் பண்ணிட்டோம்னாக்கும் இச்சையே இல்லாத காட்டு கொண்டு மாட்டார். பார்த்துக்கிடுங்க. இச்சையை உண்டாக்குற 24 hours ஆள் பக்கத்திலே வச்சு அந்த இச்சையை உறிஞ்சி வெளியே எடுத்து துப்பிடுவார். பார்த்துக்கிடுங்க. எப்படியா தெரியும்? நாங்களாம் இப்படி தான் கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி தான் கோபம் போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். நல்லா கவனிக்கணும். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். சிலுவை நம்ம சுமக்கக்கூடிய அளவுக்கு தான் சிலுவை வைக்கப்படுமே தவிர நம்முடைய பலத்திற்கும் சிலுவை கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் ஒரு சிலுவை நம்ம மீது வைப்பார் என்றால் அதை சுமத்துப்பதற்குரிய பலனையும் சேர்த்தே தருகிறார்.
அதை சுமக்கக்கூடிய கிருபையும் சேர்த்தே நமக்கு தருகிறார். நமக்கு பலத்துக்கு மிஞ்சின சிலுவையே கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு தோத்திரம். அனுதினமும் சிலுவை சுமக்கிற அனுபவம், டெய்லி கிராஸ் பேரிங். ஏதோ மாறுறதுக்கு ஒரு முறை, குட் ஃப்ரைடே அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு இல்லை, பார்த்துக்கிடுங்க. டெய்லி அனுதினமும் சுமக்கிற ஒரு காரியம். இயேசுவுக்கு சிலுவை டெய்லி இருந்துச்சா, கடைசியில் இருந்துச்சா? டெய்லியா கடைசிலையா? சும்மா சொல்லக்கூடாது. டெய்லி எப்படி சொல்லுங்க, டெய்லி எப்படி சொல்லுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா பிறப்பு பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அப்பா இல்லைங்கிற ஒரு வார்த்தை பரவலாக பேசப்பட்டிருக்கு. அது ஒரு 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 சிலுவை பார்த்துக்கிட்டுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். பிறக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. பிறந்தது மாட்டு தொழுவோம். ஏழை தச்சன் குடும்பம். தகப்பனார் மறிச்சு போயிட்டாரு. மூத்த மகன் குடும்ப உறுப்பில் மேலே வந்துருச்சு. 12 வயசுல பெற்றோர் இவங்களை புரிந்து கொள்ளவே முடியல. குடும்ப பொறுப்பெல்லாம் மேலே வருது. 30 வயதுல தனி மனிதனாய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். தலை சாய்க்க இடம் இல்லை. மாலை தள்ள விரும்புறாங்க. பிசாசு பிடித்தவன் சொல்றாங்க. சீசர்களை மேய்க்கிறதே பெரிய மண்டேடியா அவருக்கு இருக்கு. பார்த்துக்கிடுங்க. சீசர்களை புரிந்து கொள்ள முடியல. பார்த்துக்கிடுங்க. கெத்செமனேல தனிமைப்படுத்தப்படுகிறார். சரீர பாடுகள், மரச்சிலுவை சுமக்கிறாரு. சாப சிலுவையில் தொங்குறாரு. பார்த்துக்கிடுங்க. கள்ளர் மத்திய தொங்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிடுங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர் வாழ்க்கை முழுவதும் தினந்தோறும் சிலுவை சுமக்கிற அனுபவத்தினுடைய இயேசு கடந்து போனார். சின்ன 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 சிலுவையை சுமந்து நம்ம பழகிட்டோம்னா, ஒரு பெரிய சிலுவை வரும்போது இதுதானான்னு அப்படி ஈஸியாக எடுத்துக்கிடுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது கொட்டும் சாத்தானாக இருந்தது. அது ஒரு சிலுவை. பார்த்துட்டு கர்த்தருக்கு தோத்திரம். சிலுவை நம்மகிட்ட எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். சில சிலுவை மனசை பாதிக்காது, கஷ்டமாகவும் இருக்காது, எளிதாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அது நமக்கு சிலுவையாகவே தெரியறது இல்லை. பார்த்துக்கிடுங்க. நம்முடைய மனதை பாதிக்கும் போது தான் அது நமக்கு ஒரு சிலுவையாகவே தெரியும். கர்த்தருக்கு தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவையோடு கூட பயணிக்கிற ஒரு வாழ்க்கை. அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. மூன்றாவது, சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை நம்ம மீது வைக்கப்படுவதில்லை. நான் வேகமா பாருங்க, கவனிங்க. சிலுவை நம்ம மீது வைக்கப்படுவதில்லை, நாம எடுத்துக்கொள்வது. அப்ப சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னு சொல்றாருன்னா, சிலுவையை எடுக்காம போக முடியுமா, போக முடியாதா? போக முடியும், பைபாஸ் பண்ண முடியும். பார்த்துக்கிட்டுங்க. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை எடுக்காமலே பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியும். சிலுவை எடுக்காமலே பைபாஸ் பண்ணி போக முடியும். சிலுவை வரும்போது விலகியும் போக முடியும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து நிமித்தம் வரும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் என்ன செய்றாரா? பிரியப்படுகிறேன். சிலுவையில் நான் பிரியப்படுகிறேன் சொல்றாரு. பார்த்துருங்க. சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னா என்னப்பா? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னது? சிலுவைன்னா என்னன்னு பார்த்தோம். எடுத்துக்கொண்டுன்னா என்னது? ஏற்றுக்கொள்வது. எப்படி ஏற்றுக்கொள்ள, எப்படி வெளிப்படும்? கவனிங்க. நம்ம ரொம்ப விளக்கமாக பேச நேரம் இல்லை. சிலுவை வாழ்க்கையிலே வரும்போது, அனுமதிக்கப்படும் போது முறுமுறுக்காமல், சலித்து கொள்ளாமல், வெறுக்காமல், கஷ்டப்படாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது, மகிழ்ச்சியுடன் சிலுவையை சுமக்கிற அனுபவம் தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்கிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. கவனிங்க, சொல்ற நல்லா கவனிங்க. நாம் நமக்கு விரும்பாத, ஏற்றுக்கொள்ளக்கூடாத, சகிக்கக்கூடாத, பொறுக்கக்கூடாத, வேண்டாத, தாங்கக்கூடாத பாதையிலே நடத்தப்பட்டாலும் அல்லேலியா தோத்திரம் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாய் இயேசுவுக்கு பின் செல்வதுதான் சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம். திரும்ப சொல்ல நம்ம நேரம் இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். சிலுவையை சுமக்கிற அனுபவம்னா என்ன பாடு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரிதான், முறுமுறுக்காம, அதை குறித்து யோசிக்காம, அது குறித்து என்னன்னு கேள்வி கேட்காம, ஆண்டவரே தோத்திரம் 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 தோத்திரன்ட்டு அவருக்கு பின்னால போற அனுபவம் தான் சிலுவை சுமக்கிற அனுபவம். சிலுவை இல்லாவிட்டால் சிம்மாசனம் கிடையாது. இயேசு சிலுவை சுமந்ததினாலே ஒரு மகிமையான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவை ஒரு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. சிலுவை நம்மை அழிப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை, நம்மை உயர்த்துவதற்கே ஆண்டவர் சிலுவையை, பாடுகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழிக்கும்படியாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் வைக்கிறார்.
சிலுவைக்கு பின்னால் ஆசீர்வாதம் உண்டு, சிலுவைக்கு பின்னால் நன்மை உண்டு, சிலுவைக்கு பின்னால் மகிமை உண்டு, சிலுவைக்கு பின்னால் மேன்மை உண்டு, சிலுவைக்கு பின்னால் ஒரு பெரிய உயர்வு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தடை செய்கிற 3 காரியங்கள். டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். ஐயா, இதையே ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறமே, என்ன 3 காரியமாயா? கர்த்தருக்கு தோத்திரம். கொஞ்சம் ஜீரணம் பண்ணி தான் வேணா டைஜின் ஜெல்ஸ் தான் குடிச்சிக்கிறீங்க வீட்டில். 3 காரியங்களில் முதல் காரியம், இயேசுவுக்கு பின்னே செல்ல முடியாமல் தடை செய்கிற முதல் காரியம் உலகம். உலகம், உலகம். நாம் உலகத்தில் இருக்கலாம், உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. பார்த்துக்கிடுங்க. மீன் உப்பு தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் உப்பு மீனுக்குள்ள செல்லவே செல்லாது. கர்த்தருக்கு தோத்திரம். உலகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசித்தீங்கன்னா, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடியினாலே, பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறபடியினாலே நாம் இயேசுவின் பின்னே செல்லாதபடி உலகம் நம்மை தடை செய்யும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கண் திறந்திருக்கா? கண் திறந்திருக்கா? கண் திறந்திருக்கா? வேகமாக போகிறேன். லோத்தை பார்த்தீங்கன்னா, நான் குறிச்சிக்கிடுங்க, குறிச்சும் வச்சுக்கிடுங்க, வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 11:31, 12:4, 13:5-13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கு. கவனிங்க, கவனிங்க. லோத்து ஆபிரகாம் தகப்பனோடு தேராகோடு கூட புறப்பட்டு உலகத்தை விட்டு கானான் நோக்கி வர்றான். பார்த்துக்கிடுங்க. 12:4 வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் புறப்படும் போது லோத்தும் புறப்பட்டு போறான். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் 13:5-13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, லோத்து வேலைக்காரருக்கும் ஆபிரகாம் வேலைக்காரனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகுது, வாக்குவாதம் உண்டாகுது, பிரிந்து போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. பார்த்துக்கிடுங்க. அப்போ லோத் என்ன செய்யறானா, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் போல நிறைந்ததாய் கண்டான். அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் லோத்துக்கு தெரிந்தது. லோத்து சோதோமுக்கு நேராக கூடாரம். கானானுக்கு புறப்பட்ட ஆளுதாயா, ஆபிரகாமோடு வந்த ஆளுதாயா. ஆனால் இப்படி ஏறிட்டு பார்க்கும்போது உலகம் அப்படியே உள்ள இழுத்துட்டு. பார்த்துக்கிடுங்க. சோதம் குமாராவுக்கு எதிரே கூடாரம் போட்டான், சோதம் குமாராவுக்குள்ளே உள்ளே போனான். பார்த்துக்கிடுங்க. விளைவு என்னன்னாக்கும், அந்த சோதம் குமாரா அழிக்கப்பட்டது. மனைவி உப்பு தூணானால் ஆண்டவரை பின்பற்றி போகிற பிரயாணத்தை உலகம் தடை செய்தது. யூதாஸ் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், இயேசுவோடு கூட சுமார் 3.5 ஆண்டு காலம் பிரயாணம் பண்ணினவன், அவரோடு ஊழியம் செய்தவன், அவரோடு உண்டு உறங்கி கொண்டிருந்தவன். ஆனால் 30 வெள்ளிக்காசு அவனுடைய இயேசுவுக்கு பின் செல்கிற ஓட்டத்தை தடை செய்தது. தேமா என்ற ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். பவுலோருடைய மிஸ்டரி பயணத்தில் ஈடுபட்டவன், பவுலோருடைய உடன் ஊழியர். பார்த்துக்கிடுங்க. அவனை குறித்து வேதம் சொல்ற காரியம் என்னன்னா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 10 நீங்க வாசித்தீங்கன்னா, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இயேசுவை பின்பற்றுகிற ஓட்டத்தை உலகம் தடை செய்தது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உலகம் நம்முடைய இயேசுவை பின் செல்லுகிற ஓட்டத்தை தடை செய்யும். தேமா பவுலோடு பயணிப்பதை உலகம் தடை செய்தது. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். இன்றைக்கு ஊழியமும் குடும்பமும் பிரிவதற்கும் இயேசுவை பின்பற்றாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உலகம், பண ஆசை, பதவி, அதிகாரம், ஐஸ்வர்யம், தொழில் பெருக்கம், உலக ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு பின் செல்வதை தடை செய்து விடுகிறது. ஒரு தம்பி தெரியும், வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தான். ஜெபம் பண்ணணும், குரூப் 4 பாஸ் ஆனா, வேலைக்கு சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆளை பார்க்கவே, திருமணம் முடியணும் பிரதர் ஜோம் பண்ணுவாங்க. வாலி பஸ்ஸில் ரொம்ப ஃபயராக இருப்பாங்க. நான் தேசத்துக்காக 1.5 மணி நேரம் ஜோம் பண்ணுமே, மிஷனியாக போகிறதுக்கு ஆயத்தம். கழுத்தில் ஒரு தாலி செயின் விழுந்த உடனே அம்மாவுக்கு எல்லாமே மறந்து. நீங்கள் எல்லாம் வாலிப வயதில் இருந்த ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தோன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ அதில் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா?
பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைம்பாங்க. பிள்ளை வந்துட்டுனா கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஏன் சிஸ்டர் ஊருக்கு கோயிலுக்கு வரல? பிள்ளை அழும் பார்த்தீங்களா? அதுதான் கோயிலுக்கு வர்றது. ஆண்டவர் என்ன பொம்மையாக கொடுத்தாரு? பொம்மை தான் அது பிள்ளை அழத்தான் செய்யும். ஆண்டவர் தெரிஞ்சு தான் கொடுத்தாரு. கூட்டிகிட்டு வாங்க உட்காருங்க. அந்த பிள்ளைகளை ஆடி ஓடி ஓடுறத ஒருவேளை குருவான ஒரு மாதிரி பார்த்தாலும் கோயிலுக்கு மண்டையில் கொட்டினாலும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பார்த்துக்கிடுங்க. ஆண்டவருக்கு தெரியும் பிள்ளை ஓடத்தான் செய்யணும் தெரியும். நம்ம உட்கார வச்சு பழக்கி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்ககிட்ட ஒருத்தர் பேங்கில் ஒர்க் பண்ணுறார். ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கிளர்க்காக இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. கரெக்டாக கிராம ஊழியமாக ஜபம் வந்துக்கிட்டே இருப்பார். என்னைக்கும் மேனேஜராக ப்ரொமோஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆளை பார்க்கவே. இதெல்லாம் உலகம், இதெல்லாம் உலகம், இதெல்லாம் உலகம். உலகம் வர 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 இயேசுவுக்கு பின் செல்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடப்பட்டு போயிடும். அதே மாதிரி ஊழிய பெருக்கும் அப்படி தான் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ஊழியம் இருக்கும்போது இயேசு பின்பற்றுவோம் பார்த்துக்கிடுங்க. ஊழியம் பெருக 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 இயேசு வடக்க போனாருன்னா நம்ம தெற்க போய்கிட்டு இருப்போம் பார்த்துக்கிடுங்க. ஒரு வாலிபன் தான் ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நானா சொல்லியிருப்பேன், நீ ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஊழியம் செய்ய, தடவை கொடுத்து அனுப்பியிருப்பேன். ஆண்டவர் ஒரே நெத்தி அடி தான். உனக்குள்ளதை வித்துட்டு சிலுவை எடுத்த பின்னால அவன் பார்த்தான், இது ஒப்பேராதுன்னு பின்வாங்கி. உலகம் உலகம் பார்த்துக்கிடுங்க. இயேசுவை உலகம் தடை செய்ய முடியல. இயேசுவை உலகம் தடை செய்ய முடியல பார்த்துக்கிடுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பிசாசு வந்தான், உலகத்தின் ராஜ்யம் முழுவதையும் காட்டி எடுத்து மயக்க வச்சு எடுத்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துறேன் ஆண்டவர். என்ன ஆண்டவர் வேண்டான்ட்டார் பார்த்துக்கிட்டுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, நான் இந்த உலகத்துக்கு உரியவன். யோவான் 17:14-16. பவுலின் ஓட்டத்தையும் உலகம் தடை செய்ய முடியல. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்னுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்திலே இருக்கிறது. பிலிப்பியர் 3:20. நான் உலகத்துக்குரியவன் அல்ல, என் சொந்த ஊர் பரலோகம். நான் ஒன்றையும் கொண்டு போக முடியாது, எல்லாம் அழிந்து போக முடியாது. அதனாலே உலகம் எனக்கு ஒரு சதம் என்று இல்லை என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து இயேசுவை பின்பற்றி போய் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் எந்த ஊரு? எந்த ஊரு? ஐயா கேட்டுங்க. ஐயா பரலோகம் சொல்லிட்டாங்க எல்லாரும். எனக்கெல்லாம் சொந்த ஊர் பரலோகம் பார்த்துக்கிடுங்க. விசா கொடுத்து ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் இந்தியாவுக்கு. 60 வயசு நடக்குது, 65 70 தெரியாது. என்னைக்கு விசா முடியுதோ ஒரு தட்டிட்டு சொந்த ஊருக்கு போயிடுவேன். என் சொந்த ஊர் பரலோகம். நான் பரலோக வாசி. இந்த உலகத்துக்குரியவன் இல்லை, உலகம் ஒரு சதை இல்லை அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா டை அடிக்க மனசு வராது. கவனிங்க, சும்மா சொல்கிறேன், டை அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்கிறேன். ரெண்டாவது மாம்சம். முதல்ல பார்த்தோம் தடை செய்கிறது. வேம போயிட்டுருங்க, எல்லாம் குறுக்கு வரைக்கும் பேச நேரம் இல்லை எனக்கு. முதல்ல பார்த்தோம் மாம்சம். முதல்ல பார்த்தோம் உலகம் தடை செய்கிறது. ரெண்டாவது மாம்சம் தடை செய்கிறது. இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்முடைய சொந்த மாம்சமே தடை செய்யும். பார்த்துக்கிட்டுங்க. டிஎல் மூடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம். கவனி, வேகமாக போய்கிட்டு இருக்கேன். டிஎல் மூடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னாக்கும், டிஎல் மூடி அவர்களே உங்களுக்கு எதிரி யார் என்று கேட்டார்களாம். கேட்டவர் யோசித்தாரு, சாத்தான்னு சொல்லுவார் யோசித்து இருந்தார். இவர் சொன்னார், டிஎல் மூடிக்கு எதிரி டிஎல் மூடி தான் அப்படின்னாரு. உங்களையும் என்னையெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறகடித்து பறக்க முடியாமல் தடை செய்கிறது நான் தான். பார்த்துக்கிட்டுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாருன்னா அது ஆபத்து. பார்த்துக்கிட்டு உங்களாக தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். நம்ம சொந்த மாம்சமே நம்முடைய இயேசுவை பின் செல்கிற காரியத்தை தடை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். அதைத்தான் பவுல் சொல்கிறார். ரோமர் 7:24 வாசித்தீங்கன்னா, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரம் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் கதறுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். இந்த மரண சரீரம் இயேசுவை பின் செல்வதை தடை செய்கிறதா இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். இந்த மரண சரீரத்தில் தான் கண்களின் நிச்சயம் இருக்கிறது, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமையும் இருக்கிறது. விலைக்கு பேச நமக்கு நேரம் கிடையாது. கர்த்தருக்கு தோத்திரம். கண்களின் நிச்சயம். ஏவாள் விழுந்தாள், எப்பவும் பார்த்த பழம்தான்.
அன்னைக்கு பார்வைக்கு இன்பமாக இருந்தது. கர்த்தருக்கு தோத்திரம். மாம்சத்தின் இச்சை, சிம்சோன் விழுந்தான், தாவீது விழுந்தான், சாலமோன் விழுந்தான். ஜீவனத்தின் பெருமை, லூசிபர் விழுந்தான், ஏரோது விழுந்தான், உசியா ராஜா விழுந்தான், பரிசேயன் விழுந்தான். பெருமை, ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. இதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் வேதம் ரோமர் 8:2 வாசித்தீங்கன்னா, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. கலாத்திர 5:24 வாசித்தீங்கன்னா, கிறிஸ்தினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள். விளக்கமாக பேசினார்கள். அது பிசாசு சொல்லி நான் முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். பிசாசு, பிசாசு நாம் இயேசுவுக்கு பின் செல்வதை தடை செய்வான். செய்வானா செய்ய மாட்டானா? செய்வானா செய்ய மாட்டானா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி, கடைசியாக ஒரு கேள்வி இந்த செஷனில், சரிதானா? பிசாசு இப்பொழுது எங்கே இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? உங்க பக்கத்தில் தான் பிசாசு இருக்கான். உங்க பக்கத்திலேயே தான் இருக்கான். பார்த்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஆள் கிடையாது. சண்டை இழுக்கிறாதீங்க, சரிதானா? அதாவது வெளியே உள்ளவங்க கிட்ட பிசாசின் கிரியைகள் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. ரட்சிக்கப்பட்டவன் தான் பிசாசு இருப்பான். தெரியுமா? அவனை விழுங்கலாமோன்னு சுற்றி 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 சத்தி வந்து எப்படா இழுத்து போடலாம், எப்படா கரைப்படுத்தலாம், எப்படான்னு சொல்லிட்டு உங்களை என்னை தான் சுற்றி சுற்றி வருவான். பார்த்துக்கிடுங்க. யாரு மேலே தேவ திட்டம் அதிகமாக இருக்கிறதோ, யாருக்கு தேவன் கிருபை அதிகமாக தர்றாரோ, யாருக்கு தாழ்ந்து அதிகமாக தர்றாரோ, அவனை சுற்றி பல மடங்கு பிசாசு சுற்றி சுற்றி வரும். பார்த்துக்கிடுங்க. எனக்கு ஒரே பிசாசு போராட்டமா இருக்கு பிரதர் அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமாக இருக்கிறது. சொல்ல நேரம் இல்லை, நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுவை மத்தேயு 4 லூக்கா 4 வாசித்தீங்கன்னா, ஆரம்பத்திலே பிசாசு மடங்கடிக்க பார்த்தான். பார்த்துக்கிடுங்க. மடங்கு சோதனை கொடுத்து மடங்கடிக்க பார்த்தான். பார்த்துக்கிடுங்க. பிறப்பிலே இயேசுவை அழிக்க பார்த்தான். 2 வயசுல எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொல்லா பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். யோபு பார்த்தீங்கன்னா, அங்கே பிசாசு வந்து சோதிப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பதை பார்க்குறோம். பார்த்துக்கிடுங்க. பவுல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கும், நீங்கள் 1 புத்தகம் 2:18 வாசித்தீங்கன்னா, நாங்கள் உங்களிடத்தில் வரதுக்கு 2 பேரும் மனதாக இருந்தோம், பவுலாகி நானே வர மனதாக இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். 2:18. பிசாசு, உலகம், மாமிசம், இந்த 3 மூலமாகவும் உலகம் மாமிசம் மூலமாகவும் பிசாசு நமக்குள் கிரியை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிஞ்சிட்டு சரியா? இயேசு சொன்னாரு, எப்படி பிசாசு ஜெயிச்சா தெரியுமா? இயேசு எப்படி பிசாசு ஜெயிச்சாருன்னா, இயேசு சொன்னாரு, யோவான் 14:30 வாசித்தீங்கன்னா, இனி நான் உன்னை அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. அல்லேலூயா. பிசாசு ஜெயிக்கணும்னா அவன் காரியம் நமக்குள்ள ஒண்ணுமே இருக்கக்கூடாது. பார்த்துக்கிடுங்க. அவன் காரியம் உள்ளே இருந்துச்சுன்னா, ஏன் தான் என் சரக்கு உள்ளே இருக்குன்ட்டு உள்ளே வருவான். பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் சொன்னார், அவனுக்குரியது ஏன்டா ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தைரியமாக நின்றார். வசனத்தை வைத்து ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். மனுஷரை பிடிப்பதல்ல, இயேசுவை பின் செல்வது முக்கியம். இயேசுவை பின் செல்வது முக்கியம். கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுவை பின் சொல்கிற 3 காரியம் சொன்னேன். முதல் காரியம் என்னது? நன்மை செய்து பாடு அனுபவிப்பது. 2வது சுய வெறுப்பு. 3வது சிலுவை சுமத்தல். தடை செய்கிற 3 காரியம் சொன்னேன். 1 உலகம், மாமிசம், பிசாசு. ஜெபம் பண்ணுவோமா?